அற்புதமான ஒரு புது வருஷத்துக்குள்ள கர்த்தர் நம்மை பிரவேசிக்க தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் உள்ளே இருக்கிற நாம், கீழே இருக்கிறவர்கள், வெளியே ஷாமினால் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த இடத்தில் தேவன் ரொம்ப முக்கியமானவர். எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிற, எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்கிறீங்க இங்கே தேவன் ரொம்ப முக்கியமானவர். தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய நேரத்தை ஆண்டவருக்குள் செலவு செய்யும்படி வந்திருக்கிறோம். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்திருங்கள். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோம், இது நமக்காக கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த வருஷத்தை ஆரம்பித்தது போல இருந்தது. கிருபையாய் கர்த்தர் நம்மை இந்த வருடத்தின் இறுதி மணி நேரத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் கரம் உயர்த்தி வாய்களை திறந்து எல்லாரும் இருக்கிற இடத்துல நாம் ஆண்டவர் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாருடைய வாய்களும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணட்டும். வேற எந்த சிந்தனையும் நமக்கு இருக்க வேண்டாம். நம்முடைய வாய்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணட்டும். எல்லா வாய்களும் கர்த்தரை கொஞ்ச நேரம் துதிப்போம். வாய்களை திறந்து துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் நம் நடுவே இருக்கிறார். எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தில் கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவே இருப்பேன் என்று சொன்ன சர்வ வல்லமை உள்ள தேவன் நம் நடுவே இருக்கிறார். இதுவரைக்கும் நம்மை நடத்தினவர் அவர். எத்தனை பேர் வாய்களை திறந்து சொல்ல முடியும், ஆண்டவரே எங்களை நடத்தி கொண்டு வந்த எங்களுடைய ஆண்டவர் இயேசுவை நாங்கள் நினைத்து இந்த காலை ஆண்டவரே இந்த இரவு வேளையில் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க, உம்மை உயர்த்த நாங்கள் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு இயேசு முக்கியம். எத்தனை பேர் சொல்றீங்க வாய்களை திறந்து, எனக்கு இயேசு முக்கியம் சொல்லுங்க. எல்லா வாய்களும் சொல்லட்டும், இயேசுவே எனக்கு நீர் வேண்டும். ஆண்டவரே நீர் எனக்கு முக்கியமானவர். உம்முடைய சமூகத்தில் உம்மை ஆராதிக்க, உம்மை உயர்த்த, உம்மை தொழுது கொள்ளும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு இரக்கம் காட்டின தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் தான். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் எனக்கு இரக்கம் காட்டின கர்த்தர். எத்தனை பேர் வாய்களை திறந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நாம் இரக்கத்தை பெற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வாய்களை திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே எங்களுக்கு இரக்கத்தை காண்பித்து எங்கள் மேல் இரக்கமாயிருந்த எங்கள் இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் மேல் அக்கறை உள்ளவரா, எங்களை நடத்துகிற சர்வ வல்லவரே, எல்லா தடைகளையும் நீக்கி பரிசுத்த ஆவியானவரே இந்த இடத்துல உம்முடைய பலமான ஆளுகை இருக்கும்படி ஆண்டவரே எல்லா ஆண்டவரே குறைவுகளையும் தேவ சமூகத்தில் நிறைவாக்குகிற பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. எத்தனை பேர் வாய்களை திறந்து சொல்றீங்க, ஆண்டவரே எங்கள் நடுவே நீர் உலாவுகிற கர்த்தராய், எங்கள் நடுவே நீர் இருக்கிற தேவனாய், எங்கள் மத்தியில் உலாவுகிற பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருக்கிற பரிசுத்தமுள்ள தேவனை இந்த ஆண்டவரே இரவு நேரத்தில் அர்த்தமுள்ள விதத்தில் ஆண்டவரே உலகம் பல கொண்டாட்டங்களை இந்த நாளில் வைத்திருந்தாலும் நாங்கள் கொண்டாடுவதற்கு ஒரே காரணம், எங்களை நடத்தி வந்த இயேசு எங்கள் ஆண்டவராய் இருக்கிறீர். எத்தனை பேர் சொல்ல முடியும், எங்கள் நடத்தி வந்த இயேசு எங்கள் ஆண்டவராய் இருக்கிறதினாலே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் ஆவியானவருடைய அற்புதமான வல்லமை நம்மை இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறது, இனிமேலும் நடத்தி செல்லுகிற தேவ வல்லமை உணர்ந்து சொல்லி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நிறைவான ஆவியானவரே நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. எல்லாரும் நீர் வந்தால், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே.
வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. எல்லா உள்ளங்களும் கர்த்தருக்கு நேராக திருப்பப்படட்டும். எங்கள் மேல் இரக்கம் காட்டி எங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்த தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, நிரப்புவீராக. உம்மை உணர்ந்து நாங்கள் உம்மோடு பிரயாணிக்க வனாந்தீரம் வயல்வெளியாகுமே, பாலான வயல் நிலமாகுமே, வனாந்தீரம் வயல்வெளியாகுமே, வயல் நிலமாகுமே. சொல்லுங்கள், நீர் வந்தால், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. ஒவ்வொரு முறையும் கர்த்தர் நம்மோடு வருகிறாரே, சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. எஸ் லோர்ட், முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. பலவீனங்கள் பலனாய் மாறுகிறது. இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் பலவீனங்கள் எல்லாம் நீக்கி எங்களை பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் இடைக்கட்டினீரே. இதெல்லாம் நாங்கள் நினைத்து இன்னும் ஒரு விசை நாங்கள் உமக்குள் பலனடைய, பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. எல்லாரும் சொல்வோம், பலவீனம் பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. சத்தமா, நீர் வந்தால், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததோ சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததோ முடியாததோ சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே நிறைவே,
ஆண்டவர் நமக்கு வாக்குரைத்ததெல்லாம் இதுவரைக்கும் ஒன்னும் குறைந்து போகாமல் நிறைவேற்றின வாக்குரைத்த கர்த்தரை எத்தனை பேர் தொழுது கொள்ள ஆராதிக்க உங்க உள்ளம் வாஞ்சிக்குமானால் எங்களோடு சேர்ந்து சொல்லுங்கள். வாக்குரைத்தவாரே நீர் உண்மையுள்ளவாரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். சத்தமா எல்லாரும் வாக்குரைத்தவாரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். வாக்குரைத்தவாரே நீர் உண்மையுள்ளவாரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். ஒருபோதும் பொய் உரையாத கர்த்தர் சொன்னபடியே அதெல்லாம் செய்ய நம்மை வழிநடத்தி செல்லுகிறவரை பார்த்து சொல்லுங்கள். பொய் சொல்லவோ மனமாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. பொய் சொல்லுங்க, நீங்க மனிதன் அல்ல ஆண்டவரே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். கைகளை உயர்த்தி காலங்கள் காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். வாக்குரைத்தவாரே நீர் உண்மையுள்ளவாரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவாரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் காலங்கள் சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். மறுபடியும் காலங்கள் காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். வாக்குரைத்தவாரே நீர் உண்மையுள்ளவாரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவாரே
எத்தனை பேர் அனுபவித்திருக்கிறீர்கள்? கர்த்தர் ஒன்ன சொன்னா அதை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் இந்த 23ஆம் ஆண்டுல கர்த்தர் எனக்கு சொன்னதை அவர் என் வாழ்க்கையில் நிறைவேற்றியிருக்கிறார். தேவனை ஆராதிக்கிற அந்த எண்ணங்கள் மாற வேண்டாம். கர்த்தர் நம் நடுவே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? யார் இந்த மகிமையின் ராஜா? தாவீது சொல்றாரு, யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற நம்முடைய ஆண்டவர், அவர் மகிமையின் ராஜா. எத்தனை பேர் இந்த மகிமையின் ராஜாவுக்கு நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி எல்லா உள்ளங்களும் ஆண்டவரை நாம் ஆராதித்து கர்த்தருக்குள் நாம் களி கூறுகிற ஒரு அற்புதமான நேரம். மகிமையின் ராஜாவா நம் நடுவே வீட்டிருக்கிற பரிசுத்தரே, உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காண. எல்லாரும் சொல்லுவோம், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காண. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. நம்முடைய உள்ளம் அவரை பரிசுத்தர் என்று உயர்த்தட்டும். மகிமையின் ராஜாவாக வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு மகிமையின் ராஜாவா இருக்கிறவரை சொல்லி உயர்த்தி பாடுவோம். ஒருவரும் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தையும் வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே. எல்லாரும் கைகளை உயர்த்தி, சேனைகளின் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் ஒருவரே பரிசுத்தர். பரிசுத்தம் உள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லி நம்முடைய உள்ளம் அவரை உயர்த்தட்டும். ஆதியும் மந்தமும் மானவரிவர், அல்பாவும் ஒமேகாவும் மானவரிவர். சொல்லுங்கள், ஆதியும் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லா உள்ளங்களும் கர்த்தரை ஆராதிக்கட்டும். உங்கள் சத்தம் அவருக்கு நேராக உயரட்டும். இருப்பவரோ சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சொல்லுங்க, இருந்தவரோ கைகளை உயர்த்தி, சேனைகள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நல்ல தைரியமா சொல்லலாம், நம்முடைய கர்த்தர் ஒருவரே பரிசுத்தர். ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர்.
எல்லா நாமத்துக்கும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவராயிருக்கிற அந்த அற்புதமான கர்த்தர் நம்முடைய இரட்சகராய் நமக்குள் வாழ்கிற ஆண்டவரை உயர்த்தி எங்களோடு சொல்லி கர்த்தரை உயர்த்தி ஆராதிக்கலாம். Oh, we worship your name, Jesus. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர். சொல்லுங்கள், முழங்கால்கள் முடங்கிடும் இவர். எல்லாரும் சொல்லும், துதியும் மகிமையோ மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே சுவை உயர்த்திடுவே. துதி கனம் மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே சுவை உயர்த்தி. சேர்ந்து சொல்லும், சேனைகளே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். உங்க சத்தம் எழும்பட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர், பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. ஹalleluya. நான் நம்புறேன் இந்த ராத்திரி நேரத்தில் நம்ம இருக்கிற இந்த பகுதியில் கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். ஏன்னா அவரை கூப்பிடுறோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்னு சொன்ன உடனே வந்துடுவார். அவர் பரிசுத்தமான கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம். இந்த உலகத்தில் ஒன்று மாத்திரம்தான் இல்லை, பரிசுத்தம் இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் பரிசுத்தத்தை கொடுக்கக்கூடிய பரிசுத்தமுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், மகிமையின் ராஜா இவர் யார்? பரிசுத்தமுள்ள தேவன். கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்லி, நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர் இயேசு ஒருவரே பரிசுத்தமுள்ள தேவன். எத்தனை என்னையும் எத்தனையாமா எத்தனை சவுல்கள் எந்த பாதையில் வந்தனரே. எத்தனையாமா எத்தனை சவுல்கள் எந்த பாதையில் வந்தனரே. ஆனாலும் உம் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே. ஆனாலும் உம் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே, தந்தவரே. ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருமை செய்த பெரிய தெய்வமே. சொல்லுங்கள், எல் ஷடாய். ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. என் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருமை செய்த பெரிய தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் என்னை பெருக செய்யும் பெரிய தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்யும் பெரிய தெய்வமே. நல்ல கரம் தட்டி
என் மேலுள்ள அழைப்பை அறிந்தும் குழியில் விட்டு சென்றனரே. என் மேலுள்ள அழைப்பை அறிந்தும் குழியில் விட்டு சென்றனரே. தூக்கி எறிந்தோர் கண்களின் முன்னே அரியணை வாழ்வை தந்தவரே. தூக்கி எறிந்தோர் கண்களின் முன்னே அரியணை வாழ்வை தந்தவரே. தந்தவரே எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எல்லாரும் எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. அன்புதான் என்னிடம் அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே. எனக்கு பின்னணியாய் நிற்பவரே. அறிமுகம் இல்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே. எனக்கு பின்னணியாய் நிற்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்யும் பெரிய தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல்லாரும் எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்யும் பெரிய தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்யும் பெரிய தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்யும் பெரிய தெய்வமே. கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல என்ன அவர் என்னை வாழ வைப்பார்? எத்தனை பேர் இதுவரைக்கும் வாழ வச்சவர் யாரு? எத்தனை பேர் இயேசு தான் என்னை வாழ வைத்திருக்கிறார். இந்த 2024 புதிய ஆண்டிலும் என்னை வாழ வைக்க போகிறது யாரு தான்? அதுதான் ஆபிரகாம் கிட்ட வந்து ஆண்டவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆபிரகாம் வந்து சொல்றாரு, ஆபிரகாமே, உன்னை அழைத்தவர் நான், வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் நான், உனக்கு எல்லா நன்மையும் நான் செய்து கொடுத்திருக்கிறேன், செய்ய போகிறவர் நான் தான், உனக்கு ஒரு பிள்ளைய கொடுக்க போகிறது நான் தான். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்ற, ஆகவே ஆபிரகாம், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக உத்தமனமாய் நீ நடக்க கவனமாயிருன்றாரு. அதே போல பாருங்க, யாக்கோபு கிட்ட போய் கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் தான் உன்னை பெருக பண்ணுகிற கர்த்தராய் இருக்கிறேன். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? இன்னைக்கு கர்த்தர் என்ன பார்த்து சொல்றார், நான் தான் உனக்கு சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், உன்னை வாழ வைக்க போகிறவர் நான் தான், உன்னை பெருக செய்ய போகிற கர்த்தரும் நானே. எத்தனை பேர் அதை நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் கரம் தட்டி இந்த இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த நல்ல இயேசுவை நாம் ஆராதிக்க போகிறோம். நல்லவரே இயேசுவே என்று சொல்லி எங்களோட இணைந்து இந்த அற்புதமான கர்த்தரை நாம் இணைந்து நாம் உயர்த்தி, நல்லவரே என் இயேசுவே, நான் பாட என் வாழ்க்கையின் காரணம் நீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நான் பாடுவதற்கு, இங்கே நான் வந்திருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என் நல்ல இயேசு என்னோட கூட இருக்கிறதினாலே. உணர்ந்து ஆண்டவரை உயர்த்தி எங்களோடு சேர்ந்து சொல்லி கர்த்தரை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you Lord. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின்
இருக்கிறார். நான் பாடும் பாடலின் காரணமே நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர் இல்லையாம் என்னை என்றோ. சொல்லுங்கள், நன்மைகள் எதிர்பார்த்து. ஒரு நாள் அப்படி இல்லை, நான் அவருடைய பிள்ளை என்பதினாலே. கைகளை உயர்த்தி துதி உமக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே, புகழும் மேன்மையும். மறுபடியும் துதி உமக்கே, ஆண்டவரை துதித்து நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கையாய் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி உயர்த்தி ஆராதிப்போம். Worship you, Lord. எத்தனையோ மனிதர் மாத்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க, ஆண்டவரே உம்மை போல ஒருத்தருமே இல்லை ஆண்டவரே. அவ்வளவு அருமையான இயேசுவை ஆராதிக்கிறேன். உம்மை போல இல்லையா, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தனின் மாறா அன்பை. மாறா அன்பை கைகளை உயர்த்தி துதி உமக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. சத்தமா துதி உமக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நம்முடைய மனதின் ஆழங்களை அவர் அறிந்து இந்த ஆண்டு நம்முடைய மனதின் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றினவரே. தொடர்ந்து அவர் அதை செய்ய வல்லவர் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தி நல்லவர் என்று அவரை துதித்து கனப்படுத்துவோம். Worship you, Jesus. என் மனம் மாலம் என்ன நீர் அறிவீர். என் மன விருப்பங்கள் பார்த்துக் கொள்வீர். என் மனம் மாலம் என்ன நீர் அறிவீர். என் மன விருப்பங்கள் பார்த்துக் கொள்வீர். வாழ்வின் பாதைகளில் துணை வருவீர். பாதைகளில் உடன் வருவீர். சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். வாழ்வின் பாதைகளில் உடன் வருவீர்.
உமக்கே கணம், உமக்கே புகழ். என் இயேசுவே, என் இயேசுவே, உமக்கே துதி, உமக்கே துதி. உமக்கே கணம், உமக்கே புகழ். என் இயேசுவே, உமக்கே துதி, உமக்கே கணம், உமக்கே புகழ். உமக்கே என் இயேசுவே, என் இயேசுவே, உமக்கே துதி, உமக்கே கணம். உமக்கே புகழ். என் இயேசுவே, கைகளை உயர்த்தி துதி உமக்கே, துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நல்ல கரம் தட்டி இயேசுவுக்கு எல்லா கணமும் துதியும் ஸ்தோத்திரங்கள் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசனத்தை நாங்கள் உணரவும் அனுபவிக்கவும் நீர் எங்களோடு ஆண்டவரே உலாவுகிற கத்தரா எங்களுக்குள்ள நாங்கள் அதை உணரும்படி இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிறவர்கள், கீழ்த்தலத்தில் இருக்கிற, வெளியே ஷாமினாவில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த மெய்யான இயேசுவை உணர நீர் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவராய், மனுஷர்களின் ஆண்டவராய் நீர் எங்கள் இரட்சகராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். புது வருஷம் எப்படி இருக்குமோ என்கிற பெரிய ஆண்டவரே எதிர்பார்ப்போடு, சிலருக்கு ஒரு கேள்விக்குறியோடு, பலவிதமான ஆண்டவரே சிந்தனைகளோடு இங்க வந்திருக்கிற பலவிதமான மக்களை கர்த்தர் நீர் பார்க்கிறீர். ஒவ்வொருவரையும் நீர் அறிந்திருக்கிற கர்த்தராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு நபரோடும் நீர் உம்முடைய நல் வார்த்தைகளை கொண்டு ஊழியம் செய்யும். என்னுடைய குரலை பயன்படுத்தி வந்திருக்கிறவர்கள் உம்முடைய ஆண்டவரே தீர்க்கமான தெளிவான உம்முடைய வார்த்தையை கேட்க கிருபை பாராட்டு. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் ஆட்கொள்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தை நாங்கள் உம்மோடு ஆரம்பித்தோம். இன்னொரு வருஷத்தையும் உம்மோடவே நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஆண்டவரே. அதுதான் எங்களுக்கு கிடைத்திருக்கிற பெரிய சந்தோஷம். நீர் எங்களை விட்டு விலகவில்லை, எங்களையும் உம்மை விட்டு விலகாதபடி பாதுகாத்து கொண்ட கர்த்தருக்கு கரம் தட்டி நன்றி சொல்லுங்கள். நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீர் எங்கள் மத்தியிலே உம்முடைய நிறைவான பிரசன்னத்தை வெளிப்படுத்தி ஒவ்வொருவரையும் நீர் திருப்தி அடைய செய்யும். ஆசீர்வதித்தருளும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய நேரத்தை உமக்கு கொடுக்க வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. உலகத்தில் தங்களுடைய நேரத்தை செலவு செய்ய எத்தனையோ வழிகள் இருந்தாலும் இயேசு எனக்கு வேண்டும், இந்த இயேசுவினுடைய அருள் எனக்கு வேண்டும் என்று உம்மை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு பரிசுத்த ஆவியானவரே இந்த ராத்திரி வேளையில் நீர் ஊழியம் செய்வீராக. ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய பலனையும் கிருபையும் நேரத்தையும் ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி
ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும், இங்கே இருக்கிறவங்க, மேலே இருக்கிறவங்க, கீழ்த்தளத்தில் இருக்கிறவர்கள், வெளியே இருக்கிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆமென். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவர் மிக சிறப்பாக நம்மளை நடத்துவார். பக்கத்தில் அவங்க பார்த்து சொல்லுங்கள், இந்த ஆண்டு புதிய ஆண்டில் கர்த்தர் உங்களை மிக சிறப்பாய் நடத்துவார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஏதோ சொல்கிறதுக்காக ஒன்றல்ல, நிஜமான விதத்தில் கர்த்தர் நம்மை சிறப்பாய் அவர் நடத்துகிற ஒரு ஆசீர்வாதமான ஆண்டு. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய வேதத்தை திறப்போம். யோசுவா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து 9 வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். இந்த ஆண்டு தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தையை நாம் கேட்டு அதில் நாம் தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ள, பயிற்சிப்பிக்கப்பட இந்த சத்தியம் மிக பிரயோஜனமான ஒன்றாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். யோசுவா 1 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து 9 வசனம் வரைக்கும் நாம் இணைந்து கர்த்தருடைய நல் வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். பைபிள் உங்கள் கையில் எல்லார் கையிலையும் இருக்கும் நம்புகிறேன். புது ட்ரெஸ் போட்டு வரும்போது பைபிளை மறந்துட்டீங்களான்னு தெரில, ஏன்னா அது கூட வந்துடணும். ஓகே, அப்படி மறந்துட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு திரையில் போடுவாங்க, அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களத பார்த்து நீங்கள் சேர்ந்து நாம் வாசிக்க போகணும். எடுத்துட்டீங்களா எல்லாரும்? யோசுவா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து 9 வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல் வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிப்போமா? வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடன்மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசன் ஆகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலன் கொண்டு திடன் மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆண்டு நான் நீண்ட நாளாக ஜெபித்த போது தேவன் எனக்கு கொடுத்த ஒரு அற்புதமான வார்த்தை. இந்த வேத பகுதியில் நாம் தியானிக்க போகிற அந்த நல் வார்த்தை இருக்குது. அது என்னன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, thou shall have good success. இந்த 8 வசனத்தில் தமிழில் நீங்கள் கவனிக்கும்போது அது எப்படி வந்துருச்சுன்னா, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். இந்த வார்த்தை புத்திமானாய் அப்படின்னு தமிழில் வந்துருச்சு. ஆனால் ஆங்கிலத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா, புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று சொல்லுகிற இடத்துல அங்கே இப்படி ஒரு வார்த்தையை போட்டிருக்குது, thou shall have good success. எந்த வார்த்தை பொருள்னாலும் சக்ஸஸ் என்ற வார்த்தை எல்லாருக்குமே புரியும்னு நான் நம்புகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நல்ல சக்ஸஸை இந்த ஆண்டு நமக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் செய்வாரா? இதை குறித்த சில காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதுதான் ரொம்ப முக்கியம். வெற்றி அடையணும்னா வசனத்தை கேட்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெற்றி அடையணும்னா தேவன் ஒவ்வொரு மனுஷனும் வெற்றி அடைவதற்கான நிறைய பிரமாணங்களையும் நிறைய
ஃபார்முலாஸை இந்த பைபிளில் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஃபார்முலாஸ்னும் போது வெற்றி அடைவதற்கான சூத்திரம், ஃபார்முலாஸை, லாஸ் ஆஃப் சக்சஸை ஆண்டவர் இந்த பரிசுத்தம் உள்ள வேத புஸ்தகத்தில் வைத்திருக்கிறார். இந்த பிளெஸிங் சென்டருக்கு நீங்கள் வரும்போதெல்லாம் இந்த பரிசுத்தம் உள்ள வேத புஸ்தகத்தில் இருக்கிற தேவனுடைய வசனத்தை எடுத்து நான் உங்களுக்கு போதிக்கிறேன். இதை போதிக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்து கேட்கும்போது ஒன்று ரொம்ப விசிபிளாக உங்களுக்கு தெரியும். என்னன்னா, ஆண்டவர் எப்படி ஒரு மனுஷனுக்கு அந்த நல்ல சக்சஸை, ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தையை நான் ரொம்ப முக்கியப்படுத்த விரும்புகிறேன். அதில் போட்டிருக்கு thou shall have good success. ஆங்கில பைபிள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை பாருங்கள். 8ஆம் வசனத்தில் நான் சொல்கிற வார்த்தை அப்படியே இருக்கும். thou shall have good success, நல்ல வெற்றி அடைய. அப்போ கவனிச்சு பாருங்க, இந்த பைபிள் எப்படிப்பட்ட ஒரு வேத புஸ்தகமாக இருக்குன்னா, ஏராளமான கடவுள் ஒரு மனுஷனுக்கு வெற்றியை கொடுப்பதுக்கு சொல்லி வைத்திருக்கிற நிறைய முறைமைகள் இந்த வேத புஸ்தகத்தில் அடங்கியிருக்கு. ஒவ்வொன்றையா நம்ம கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றா அதை கண்டுபிடித்து வாழ்க்கையில் அதை உபயோகப்படுத்தி வாழ்க்கையை வெற்றிகரமாய் மாற்ற வேண்டும் என்பதுக்காகவே இந்த பரிசுத்தம் உள்ள தேவனுடைய வார்த்தை அடங்கிய இந்த பரிசுத்த வேத புஸ்தகத்தை கர்த்தர் நமக்கு கையில் கொடுத்திருக்கிறார். இவ்வளவு அனுகூலமான காரியங்களை கர்த்தர் கொடுத்திருந்தோம் பாருங்க. இன்னைக்கு ஒரு நாளில் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. அதனால்தான் நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர வேண்டியது ரொம்ப அவசியம். வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஆண்டவர் கொடுக்கிற அந்த நல்ல வெற்றியை, அந்த குட் சக்சஸை நீங்கள் அடையணும்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவ சமூகத்துக்கு, ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். ஒரே நாளில் எல்லாமே மாறிடாது. இன்னைக்கு நான் வந்து ஒரு தாழ்வான நிலையில் இருக்கிறேன், டக்குன்னு நான் அப்படியே ஒரு மாதிரி உயர்ந்து வந்துடணும். அது உடனே நடக்கிற ஒன்று அல்ல. இன்னைக்கு ஏழையாக இருக்கிறேன், நாளைக்கு உடனே பணக்காரன் ஆயிடணும். அது பைபிளில் சொல்லியிருக்கிற வழி அல்ல. பைபிளில் சொல்லியிருக்கிற வழி வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பைபிளில் சொல்லியிருக்கிற வழி எப்படிப்பட்ட வழி? கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ஸ்டெடியாக வளருவீங்க, ஸ்டெடியாக வெற்றி அடைவீங்க. அது அநேகருடைய கண்களுக்கு ரொம்ப விசிபிளாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை வெற்றி உள்ளவர்களாய் மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அப்போ கவனிச்சு பாருங்க, வெற்றி, சக்சஸ் என்கிற வார்த்தை என்ன நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற அந்த விருப்பமான அந்த இலக்கை, கோலை அடைய ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய திட்டங்களை, அவருடைய முறைமைகளை, அவர் எவ்விதமாய் நமக்கு வெற்றியை கொடுக்க விரும்புகிறார் என்கிற எல்லா நன்மையான சத்தியங்களை இந்த வேத புஸ்தகத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால தான் இந்த தேவ சத்தியத்துக்கு நேராக நாம் நம்முடைய கவனத்தை கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் போதிக்கிறார், இந்த சபை கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற சபை. ஆனால் இங்கே வந்து கேட்க வேண்டிய வேலை நம்முடைய வேலை, அதை புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய வேலை. புரிந்து கொண்டதை, கேட்டதை, புரிந்து கொண்டதை எடுத்து வாழ்க்கையில் உபயோகப்படுத்தி அதை நடைமுறை ஆக்க வேண்டிய ஒரு பொறுப்பை கர்த்தர் நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிங்கள். நிறைய கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிற, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த நல்ல சக்சஸை, அந்த குட் சக்சஸை அடைவதற்கான முக்கியத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்காமல் போகிறதினாலே அநேக காரியங்களில் நாம் வெற்றி அடைய முடியவில்லை. நல்லா கவனிக்கணும். நீங்கள் இதை பாவத்திலிருந்து வெற்றி அடையணும், தோல்வியிலிருந்து வெற்றி அடையணும், குடும்ப பிரச்சனைகளில் நாம் விடுவிக்கப்பட்டு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் வைத்திருக்கிற வழிகளை ஒரு மனுஷன் புரிந்து கொண்டு அதை உபயோகப்படுத்தும் போதுதான் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னா, வெற்றியும் வாழ்வையும் அனுபவிக்கிற ஒரு மனுஷனாய் அவன் மாறுகிறான். அப்போ கவனிச்சு பாருங்க, நிறைய நேரம் கிறிஸ்தவ மத்தியில் இந்த சக்சஸ் என்ற வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. பாருங்கள், நான் சின்ன வயசுலேருந்தே கிறிஸ்தவ குடும்ப பின்னணியிலிருந்து வளர்ந்தவன். ஒரு போதகருடைய குடும்பத்தில் நான் பிறந்திருக்கிறதுனால எனக்கு விவரம் தெரிந்து நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமையை கூட என் வாழ்க்கையில் மிஸ் பண்ணதே கிடையாது. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து
தேவ சமூகத்தில் எங்கேயோ உட்காரதில்ல, முன்னாடி உட்காரணும். நான் ஊழியக்காரன் பிள்ளைன்னொன்னே அதுக்கு எக்ஸ்ட்ரா கவனம் கொடுத்து நம்மளை முன்னாடி உட்கார வைப்பாங்க. உட்காரும்போது இன்னைக்கு நான் யோசித்து பார்க்குறேன், இப்படி ஆண்டவர் வெற்றி அடைவதற்கான ஃபார்முலாஸை, நல்ல சக்சஸை ஒரு மனுஷன் அடைவதற்கான எல்லா பிரமாணங்களையும் கோட்பாடுகளையும் தேவன் இதில் வைத்திருக்கிறார் என்று தெளிவாய் தீர்க்கமாய் போதித்ததை நான் கேட்டதே கிடையாது. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன், ஊழியக்காருடைய குடும்பத்தில் இருந்து உருவான ஒரு நபராக இருந்தால் கூட, இதில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற வெற்றி அடைவதற்கான நிறைய ஃபார்முலாஸை, நிறைய லாஸை, பிரமாணங்களை கர்த்தர் வைத்திருக்கிறாரே, இதை எடுத்து போதித்து அதை டீட்டெயிலாக சொல்லி கொடுத்த எனக்கு விவரம் தெரிந்து இல்லை. ஆனால் நான் வேதத்தை படிக்கும்போது, இதை தியானிக்கும் போது, ஆண்டவர் இதில் அப்படிப்பட்ட நிறைய வெற்றி அடைவதற்கான ரகசியங்களை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நான் ஆராய்ந்து பார்த்தபோது, அதை எடுத்து சபைக்கு வருகிற ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆவியானவர் எனக்குள்ள அந்த ஏவுதலை கொடுத்ததினாலே இந்த சத்தியத்தை உங்களுக்கு நான் போதிக்கிறேன். நல்லா கவனிங்கள். அந்த நாட்களில் ஞாபகம் இருக்கு, சர்ச்சுக்கு யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஆள் சர்ச்சுக்கு வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்கள பார்க்குற விதம் இருக்குது பாருங்கள். நாங்களாம் அப்போ ஒரு கேங்காக இருப்போம். நாங்கள் சில பசங்கள்லாம் சேர்ந்து எங்கள் வேலையே என்னென்னா சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு ஏன்னா யார் யார் எப்படி வராங்க என்ன அப்படின்றத பேசுகிறது தான் அந்த காலத்து விவரம் சரியாத வயசு. இன்னைக்கு யாரும் அப்படி உட்காந்து பண்ணிகிட்டு இருக்காதீங்க, அது பிரயோஜனமற்ற காரியம். ஏன்னா அப்படி பண்ணியிருந்த காலத்தில் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் நல்ல உலகத்தில் வெற்றி அடைஞ்சு கொஞ்சம் நல்ல ஏன்னா கெதியாகி சர்ச்சைக்கு வராருன்னு வைங்களேன், அவரை மேலேயும் மேலேருந்து கீழே பார்த்து அவரை பார்க்குற பார்வை எப்படி இருக்குன்னா, இந்த மனுஷன் எப்படி வெற்றி அடைஞ்சான், இவன் வெற்றி அடைஞ்சிருக்கிறான்னா கண்டிப்பாக ஏதோ கோல்மால் பண்ணுறான், ஏதோ தில்லுமுள்ளு பண்ணுறான். அந்த வயசில் யோசித்து பாருங்கள், அந்த எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாகவே புத்தி எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஒருத்தங்க வெற்றி அடைகிறவங்க, வாழ்க்கையில் நல்லா இருக்கிறவங்க, வெற்றியும் வாழ்வும் அடைகிற ஒரு மனுஷனை பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் மத்தியில் எப்படிப்பட்ட எண்ணம் வருது, இவன் எப்படி வெற்றி அடைஞ்சான், இவன் வெற்றி அடைவதுக்கு வாய்ப்பில்லை, யாரையும் அப்போ கவுத்து ஏமாற்றி ஏதோ கோல்மால் பண்ணி அப்படி தான் வராங்க. இதனாலே பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா, சர்ச்சுக்கு வரும்போது பாருங்க, அந்த வெற்றியின் அடையாளத்தை காட்டவே மாட்டாங்க. கொஞ்சம் வெற்றி அடைஞ்சு வாழ்க்கையில் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட சர்ச்சுக்கு வரும்போது ரொம்ப பரிதாபமாக தான் காட்டுவாங்க தங்களை. இன்னைக்கு நீங்கள் யாரும் பரிதாபமாக வரல, ஏன்னா நியூ இயர் பார்த்தீங்களா, எல்லாம் கொஞ்சம் நல்ல மேக்கப்லாம் போட்டு நல்ல புது ட்ரெஸ்லாம் போட்டு சிலர்லாம் பார்க்கும்போது இவங்களாம் அதுன்னு அப்படி உத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அப்படி கொஞ்சம் வித்தியாசமாக இன்னைக்கு கொஞ்சம் நல்ல ஜோராக வந்திருக்கிறீங்க. சிலர்லாம் கவனித்து பாருங்கள், சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வருவாங்கன்னா, அப்படி ஒரு மாதிரி பக்கி மாதிரி வருவாங்க. பார்த்துருக்கீங்களா, ஒரு மாதிரி அப்படி எண்ணெய் வடிஞ்சிட்டு மூஞ்செல்லாம் அப்படி ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தங்க சர்ச்சுக்கு வந்தால் அப்படி பார்த்தேன். ஏன்னா பார்த்துட்டு ஒரு 2-3 மாதம் கழித்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். கல்யாணத்துக்கு போனால் அதே மூஞ்சி, அங்கே என்ன மேக்கப் பண்ணுறீங்க, என்ன ஜோரு, நான் உத்து பார்க்குறேன், இதானா அது என்ன வந்து சர்ச்சுக்கு போகும்போது எப்படி இருக்கணும், பஞ்ச பரதேசியாக போனோம், அப்படியே ஒரு மாதிரி பக்கி மாதிரி போனாதான் எல்லாரும் நம்மளை பார்த்து பரிதாபப்படுவாங்க. எப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் உள்ளே வந்துருச்சு பாருங்க. ஏன் இந்த எண்ணங்கள் வெற்றியை குறித்து தேவன் சொல்லியிருக்கிற விதமாய் யோசித்து வாழ்க்கையின் அனுபவங்களையும் வாழ்க்கையில் நம்முடைய செயல்முறைகளையும் ஏன் அதுக்கு ஏற்றது போல் நாம் ஒத்து வாழ முடியாமல் இருப்பதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு குளறுபடி கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கு. இந்த வெற்றியையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒன்னோடு ஒன்று ஒத்து போகாதுன்னு நினைக்கிறாங்க. எப்படி யோசிக்கிறாங்கன்னா, ஒரு மனுஷன் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறானா, குட் சக்சஸ் அவனுக்கு இருக்கா, அவன் கண்டிப்பாக ஆவிக்குரியவனாக இருக்க முடியாது. ஒருத்தன் ஆவிக்குரியவனாக இருக்கிறானா, அவன் கண்டிப்பாக நல்ல சக்சஸ் அவன் அடையும். இப்படிப்பட்ட தப்பான குளறுபடி கிறிஸ்தவர்கள் மத்தியில் அவருடைய மனதுக்குள் வந்ததினாலே தேவன் இந்த வேதத்தில் சொல்லி வைத்திருக்கிற வாழ்க்கையை வெற்றி அடைவதற்கான எத்தனை அற்புதமான வழிகளை கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறார், இதன் மேல நம்ம கவனம் வர்றதில்லை.
மற்ற எல்லா காரியங்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நம்முடைய தோற்றங்கள், நம்முடைய பேச்சு, இதெல்லாம் ஏன் இதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியலன்னா, நிறைய பேருடைய மனதில் எப்படி மாறிடுச்சுன்னா, ஒரு மனுஷன் ஆவிக்குரியவனா இருந்தா அவன் நல்ல வெற்றியோடு இருக்க முடியாது. அப்படி இல்லைன்னா அவன் நல்ல வெற்றி உள்ளவனா இருந்தா அவன் ஆவிக்குரியவனா இருக்க முடியாது. கிடையவே கிடையாதுங்க. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. சத்தியம் என்ன சொல்லுது அப்படின்றத ஒரு முகவரியாய் சில காரியங்களை நான் உங்களோட பேச விரும்புகிறேன். கர்த்தர் சொல்லும் வெற்றியின் முறைமைகளை ஒரு மனுஷன் கை கொள்ளும் போது அவனுக்கு நல்ல சக்சஸும் இருக்கும், நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையும் இருக்கும். பக்கத்தில் அவன் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் கொடுக்கிற வெற்றியின் முறைமைகளை நாம் கை கொள்ளும் போது நல்ல சக்சஸும் இருக்கும், நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையும் இருக்கும். எத்தனை பேர் அதை கர்த்தர் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ பாருங்க, இந்த கண்ணோட்டத்தோட இப்போ யோசுவாவுக்கு ஆண்டவர் சில வார்த்தைகளை பேசுறார். யோசுவா இப்போ மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறார். மோசே ஆண்டவரால் நடத்தப்பட்டு இப்போ அவருடைய லீடர்ஷிப் முடிஞ்சு ஆண்டவர் இந்த ஜனங்களை, இஸ்ரவேல் மக்களை கானானுக்கு கொண்டு போவதற்காக இப்போ யோசுவாவை தேவன் உபயோகப்படுத்துகிற நேரம். இந்த யோசுவாவை தேவன் உபயோகப்படுத்தும் போது நல்லா கவனித்து பாருங்க, இப்போ யோசுவா மிகப்பெரிய சவாலை அவனுடைய வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியதா இருக்கு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சாதாரணமாக அவன் கொண்டு போய் விட முடியாது. ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி மோசேவுக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள், இவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நடத்தி வந்த மோசேவையே அவர்கள் எதிர்த்து மோசேக்கு விரோதமாய் கல் எடுத்து மோசேவை கல்லெறியும்படி எண்ணம் கொண்ட இந்த ஜனங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லும் போது நிறைய கேள்விகள், நிறைய பயங்கள், நிறைய சந்தேகங்கள் யோசுவாவுக்குள் இருந்தது. ஏன்னா இந்த சவாலை, இந்த இலக்கை, இந்த கோலை நான் எப்படி இதை செய்து முடிக்க முடியும்? ஏனால் அதை செய்ய முடியுமா? நான் வெற்றிகரமாய் இந்த திரளான கூட்டத்தை, லட்சக்கணக்கான மக்கள், இஸ்ரவேல் மக்கள், இவ்வளவு லட்சக்கணக்கான மக்களை தேவன் கொண்டு போக நினைக்கிற கானானுக்கு நான் இவர்களை கொண்டு போக முடியுமா? என்னால் செய்ய முடியுமா என்கிற நிறைய கேள்விகள் யோசுவாவுக்கு இருந்தபோது, நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நேரத்தில் தான் கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்றாரு, வாழ்க்கையில் சவால் இருக்கும், வாழ்க்கையில் பல விதமான சூழ்நிலைகளுக்குள்ளே நம்ம போக வேண்டியது இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, இந்த 2024 ஆண்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லது தான், நல்லா இருக்கட்டும். ஆனால் ஒன்றும் மறந்துடக்கூடாது, ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்க வேண்டிய சவால்கள் இந்த உலகத்தில் இருக்கதான் செய்கிறது. சவால்கள் வரும், எதிர்ப்புகள் வரும், பல விதமான சூழ்நிலைகளுக்குள் நாம் போக வேண்டியது இருக்கும். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், வெற்றியை கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு கூட அவர் வருவது மிக நிஜமான ஒன்று. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, வெற்றியை எனக்கு கொடுக்கிற கர்த்தர் என்னோடு வருவது நிஜமான ஒன்று? இப்போ யோசுவாவுக்கு சொல்ல, இவ்வளோ கலக்கமா இருக்கிற யோசுவாவுக்கு சொல்றாரு, யோசுவாவை பார்த்து சொல்ற, யோசுவா கலங்காத, பயப்படாத, திகையாத, பலன் கொண்டு திடன்மனதாய் இரு என்று சொல்லி இப்போ ஆண்டவர் யோசுவாவுக்கு அவன் வெற்றி அடைவதற்கான ஃபார்முலாஸை கர்த்தர் சொல்லித்தரார். நல்லா கவனிங்கள், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள், எதிர்ப்புகள் நடுவே நாம் போகும்போது ஒன்றை மறந்து விடக்கூடாது, நம்மோட கூட இருக்கிற கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னோட கூட இருக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? எனக்கு கற்றுக் கொடுக்கிறவர். அதுதான் வேதம் சொல்லுது, அவர் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன பண்றாரு? சும்மா டம்மியா இல்லை ஆண்டவர் என் கூட. ஆண்டவரை என் வாழ்க்கையில சும்மா டம்மியா இருக்கிறவராகவும் வச்சிடக்கூடாது. எனக்கு உன்னை தெரியணும், ஆண்டவரே சவால்கள் வரும்போது
ஒரு துளி அளவு கூட நான் கலங்க வேண்டியதில்லை. சவால் வரும்போதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுக்க ஒரு அற்புதமான கர்த்தர் இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த ஆண்டு நான் எந்த சவாலை சந்திக்க வேண்டியதா இருந்தாலும், சொல்லுங்க எல்லாரும் வாயத்திறந்து, எந்த சவாலை நான் சந்திக்க வேண்டியதா இருந்தாலும் கற்றுக் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார். யோசுவா கற்றுக் கொடுத்தார். 3 ஃபார்முலாவை ஆண்டவர், சக்சஸ் அடைவதற்கான 3 ஃபார்முலாவை ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லித்தரார். இன்னைக்கும் நான் உங்களுக்கு அதை சொல்லித்தர விரும்புகிறேன். இது உலகத்திலிருந்து சொல்லப்படுகிற சக்சஸ் ஃபார்முலா கிடையாது. தேவன் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கும் வெற்றி அடையக்கூடிய சூத்திரங்களை, இந்த ஃபார்முலாவை உங்களுக்கு நான் இன்னைக்கு அதை அறிமுகப்படுத்துகிறேன். ஆண்டவர் பாருங்க, யோசுவாவுக்கு சொல்றாரு, அவனுக்கு சொல்றாரு வெற்றி அடைவதற்கு 3 காரியம் சொல்றாரு. ஒன்று, முதலாவது இன்ஃபர்மேஷன், ஒரு ஃபார்முலா. என்ன சொல்ற? தகவல்கள். தேவன் யோசுவாவுக்கு கொடுக்கிற தகவல்கள் அவனுடைய வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கான ஒரு ஃபார்முலா. ரெண்டாவது, யோசுவாவுக்கு சொல்றாரு சக்சஸ் அடைவதற்கான ஃபார்முலாவை சொல்றாரு, நீ தியானம் பண்ணணும்னு சொல்றாரு. என்னுடைய வார்த்தையை நீ தியானிக்கணும். தியானம் சக்சஸ் அடைவதற்கான ரெண்டாவது ஃபார்முலா. மூன்றாவது அப்ளிகேஷன். அது என்ன சொல்றாரு? எப்படி வாழ்க்கையில் எல்லாத்தையும் நடைமுறையில் உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிற இந்த 3 ஃபார்முலாவை, வெற்றி அடையும் ஃபார்முலாவை யோசுவாவுக்கு தேவன் சொல்றார். அதனால தான் யோசுவாவை பார்த்து சொல்றார், யோசுவா நீ என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னா, என் வார்த்தையில நீ கற்பிக்கப்படணும், என் வார்த்தையை நீ தியானிக்கணும், என் வார்த்தையை கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும். என் வார்த்தை ஒண்ணுதான் உனக்கு நீ வெற்றி அடைவதற்கான காரியங்களை உனக்கு கொண்டு வரப்போகிறது. இப்ப ஆண்டவர் இதெல்லாம் சொல்லிட்டு பாருங்க, வெற்றி அடைவதற்கான ஃபார்முலாவை சொல்லும் போது ஆண்டவர் ஒரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் இந்த வெற்றியும் சம்பந்தமே இல்லாத ஒண்ணா அவனுக்கு காட்டல. நல்லா கவனிக்கணும். இந்த வெற்றியை குறித்து நான் பேசும்போது உலகத்துல சொல்ற வெற்றி அல்ல. உலகத்துல வெற்றி அடைந்தவர்கள் எழும்பி நின்று எப்படி வெற்றி அடைந்தார்கள் சொல்றாரு பாருங்க, அது ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய நம்முடைய இந்திய நாட்டில் நிறைய சாதனை பண்ணவர்கள், பெரிய பெரிய என்ன முதலாளிகள்லாம் எழும்பி என்ன சொல்றாங்க, அதானி எழும்பி நின்று ஒரு என்ன அவர் எப்படி வெற்றி அடைஞ்சாருன்னு சொல்றாரு. முகேஷ் அம்பானி எழும்பி நின்று அவர் வெற்றி எப்படி அடைஞ்சாருன்னு சொல்றாரு. இன்னும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம், வாரன் பஃபெட்ன்றவர்லாம் எழும்பி அவர் எப்படி பொருளாதாரத்தில் வெற்றி. இதெல்லாம் உலகம் சொல்ற வெற்றி. உலகம் சொல்ற வெற்றியின் முறைமைக்கும் தேவன் சொல்ற வெற்றியின் முறைமைக்கும் கம்ப்ளீட்டா வித்தியாசம் இருக்கும். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? ஏன்னா மனுஷன் சொல்ற வெற்றியின் முறைகள் மாறிக்கொண்டே இருக்கும். தேவன் சொல்ற வெற்றியின் முறைமைகள் அது மாறவே மாறாது. அது ஒரு மனுஷன் கை கொள்ளும் போது அவன் எத்தனை சவாலை சந்திக்க வேண்டியதா இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில தேவன் சொன்ன முறைமையின்படி அவனுடைய வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் எல்லா வெற்றியையும் அவனுக்கு தேவன் கொண்டு வருகிறார். அப்ப பாருங்க, இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன காட்டுறாருன்னா, தேவன் கொடுக்கிற வெற்றியை ஒரு மனுஷன் கை கொள்ள ஆர்வமா அதை கேட்டு தன் வாழ்க்கையில வெற்றியையும் வாழ்வையும் அடைவதற்கு ஏதுவான விதத்தில் அதை உபயோகப்படுத்தும் போது ஆண்டவர் சொல்றார், அது உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து தூரமாக்க போகிறது இல்லை, மேலும் மேலும் நம்மளை இறுக நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்ட்ராங்கா ஆக்கும். உலக வாழ்க்கையிலும் நல்ல குட் சக்சஸை கர்த்தர் கொடுக்க நமக்கு உதவி செய்கிறார். அப்போ பாருங்க, இந்த 3 ஃபார்முலாவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்பாக சில அறிகுறிகள் ரொம்ப முக்கியமானது. இந்த 3 வெற்றி அடைவதற்கான இந்த ஃபார்முலாவை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உபயோகப்படுத்துவதற்கு முன்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 2 அறிகுறியை இன்னைக்கு நான் உங்களுக்கு முக்கியமாக அதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது, நீங்கள் கவனிச்சு பாருங்க, இந்த வெற்றியின் இந்த ஃபார்முலா, இந்த வெற்றிக்கான இந்த பிரமாணங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உபயோகரமாகிறதுக்கு முன்பாக இந்த அறிகுறி கண்டிப்பாக இருக்கணும். முதலாவது என்ன அறிகுறினா, எதை ஆண்டவர் செய்ய நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் போது அதை முதலாவது வெளியே அவர் ஆரம்பிக்கல, அதை அவர் நமக்குள்ளே ஆரம்பிக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் கொடுக்கும் வெற்றி
எங்கே ஆரம்பிக்குது? எனக்குள்ளே. சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து. கர்த்தர் கொடுக்கிற வெற்றி எங்க ஆரம்பிக்குது? எனக்குள்ள. ரட்சிப்பு எங்க நடக்குது? நமக்குள்ளே நடக்கிறது. அதுதான் ஒரு மனுஷனை ஆண்டவர் ரட்சிக்கும் போது அவன் வெளிப்புறத்தை ஆண்டவர் பார்க்கறது இல்லை. அவன் என்ன வேஷம் போட்டிருக்கிறான், அவன் என்ன உடைத்திருக்கிறான், எப்படி இருக்கிறான், ஆள் தோற்றம், அதெல்லாம் ஆண்டவருக்கு முக்கியமே இல்லை. ஏன்னா உள்ள மாற்றம் வந்துருச்சுன்னா வெளியே மாற்றம் ஆட்டோமேட்டிக்கா வரும் என்பது ஆண்டவர் அறிந்ததுனால தான் நாம் பாருங்க, ரட்சிப்புக்குள்ள ஒருத்தர் நடத்தும் போது அவங்க வெளி தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஆண்டவர் வெளித்தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. எதை ஆரம்பித்தாலும் ஆண்டவர் முதலாவது நமக்குள்ளே இருந்து ஆரம்பிக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, எதை கர்த்தர் ஆரம்பம் பண்ணினாலும் அதை நமக்குள்ளே இருந்து ஆரம்பம் பண்றார். அதனால தான் பாருங்க, மனுஷனை உண்டாக்கும் போது அவனை ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று உண்டாக்கி இருக்கிறார். அப்போ எந்த நன்மையான ஆண்டவருடைய பிரமாணங்களை அல்லது ஆண்டவர் வைத்திருக்கிற ஃபார்முலாஸை நம்ம உபயோகப்படுத்தணும்னா முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, முதல் அறிகுறி என்ன இருக்கணும்னா, எனக்குள்ளே ஆரம்பிக்க விரும்புகிற கர்த்தருடைய வேலை கிரியைகள் நடப்பதுக்கு நான் இடம் கொடுத்திருக்கிறேனா? வெற்றியும் அப்படிதான். தேவன் கொடுக்கிற வெற்றி நமக்குள்ள ஆரம்பிக்கப்படணும். நம்முடைய மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த மனுஷனுடைய ஆவிக்குள்ள, நம்முடைய இருதயத்துக்குள்ள, நம்முடைய மனதுக்குள்ள ஆழமாய் ஒரு அறிகுறி தோன்ற வேண்டும். அது என்ன? நிச்சயமாய் ஆண்டவர் எனக்குள்ள வெற்றி அடைவதற்கான எல்லா காரியத்தையும் அவர் என்னில் இருந்து ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார்? எனக்கு அவர் ஆண்டவராய் இருக்கிறார். முதலாவது ஆண்டவராய் இருப்பதினாலே நான் அவரோடு உறவை அனுபவிக்கிறவனாய் இருக்கிறேன். இந்த ஆரம்பம் எந்த மனுஷனுக்கு இருக்கிறதோ அந்த மனுஷனுக்கு கண்டிப்பா கர்த்தர் சொல்ற வெற்றி வேலை செய்ய ஆரம்பிக்கும். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒருவேளை இன்றைக்கு இந்த புது வருட ஆராதனைக்கு முதல் முறை நீங்க வந்திருக்கலாம். இயேசுவை உங்கள் ஆண்டவராக நீங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால், இயேசுவோடு உங்களுக்கு ஒரு உறவில்லாத ஒரு வாழ்க்கையா இருக்குமானால், நான் சொல்லுகிறேன், இன்னும் வெற்றிக்கான முதல் படியே நீங்கள் உங்களில் ஆரம்பம் செய்யவில்லை. இயேசு உங்கள் ஆண்டவராக மாறணும், இயேசு உங்கள் இரட்சகராக, இயேசு எனக்கு வேண்டும் என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையில அவருக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கும் போது, என் வாழ்க்கையில் நீர் இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது, ஆண்டவரே எனக்கு நீர் வேண்டும் என்று ஒரு மனுஷன் கடவுளுக்கு அனுமதி கொடுக்கும் போது, நான் சொல்றேன், கடவுள் எல்லாவற்றையும் நமக்குள்ளே இருந்து ஆரம்பம் செய்கிறார். அதான் பாருங்க, தேவன் கொடுக்கிற இந்த வெற்றி, இந்த ஆசீர்வாதங்கள், இது ஒரு நாளும் மனுஷனுடைய வாழ்க்கையில சோகத்தையோ வேதனையோ கொண்டு வராது. கர்த்தர் கொடுக்கிற வெற்றி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மிகப்பெரிய வளர்ச்சியையும் மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரும். நம் ஆண்டவர் இயேசுவை நீங்க உங்க சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவங்க இங்கே இருப்பீர்களானால், நான் சொல்லுகிறேன், அது ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. இயேசுவே, என் வாழ்க்கை வெற்றி உள்ளதாய் மாற, என் பாவத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட, இருண்டு போயிருக்கிற வாழ்க்கையிலிருந்து நான் உம்முடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள, இயேசுவே நீர் என் ஆண்டவராய் இருக்க உமக்கு இந்த நிமிஷத்தில் நான் அனுமதி கொடுக்கிறேன் என்று நீங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்மானம் எடுப்பீங்கன்னா, நான் சொல்றேன், உங்களுக்குள்ள அவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிற அறிகுறி உங்களுக்கு தோன்றிருச்சுன்னா, நான் சொல்றேன், இப்போ அவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிற வெற்றிக்கான இந்த ஃபார்முலாவை நீங்க உபயோகப்படுத்துறது கடினமான ஒன்றாவே இருக்காது. இப்போ நான் சொல்றேன், மறுபடியும் ரட்சிக்கப்பட்டு, ஏன்னா மறுபடியும் பிறந்து இயேசுவை ஆண்டவராக வைத்திருக்கிற விசுவாசிகளை பார்த்து நான் சொல்றேன், நீங்க ஆண்டவர் வெறும் என் பாவத்தை மன்னிச்சு என்ன அவருடைய பிள்ளையாய் மாற்றினது மாத்திரம்தான் அங்கே நிறுத்திடக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறார், என்ன அவருடைய பிள்ளையாய் மாற்றிருக்கிறார். அதனால இப்போ எனக்குள்ளே இருந்து நான் வெற்றி அடைவதற்கான வேலையை என் இயேசு என்னில் செய்கிறார். கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும்? நாம் வெற்றி அடைவதற்கான வேலையின் அறிகுறி நமக்குள்ளே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது அறிகுறி பாருங்க, ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அங்க பாருங்க 8ஆம் வசனத்துல
அந்த வார்த்தையை உங்களுக்கு நான் திருப்பியும் நினைப்பூட்ட விரும்புகிறாங்க. சொல்லியிருக்க பாருங்க, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டாவது அறிகுறி என்ன தோணுன்னா, முதல் அறிகுறி எல்லாத்தையும் கர்த்தர் எனக்குள்ள இருந்து ஆரம்பம் பண்றாரு. ரெண்டாவது அறிகுறி என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் நீந்தாம்பா செய்யணும் அப்படின்றாரு. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. நான் எப்பவுமே சொல்றது உண்டு பார்த்தீங்களா, ஆண்டவர் செய்ய வேண்டியதை யார் தான் செய்ய வேண்டும்? ஹலோ, நான் மறுபடியும் கேட்குறேன், கர்த்தர் செய்ய வேண்டியதை யார் தான் செய்யணும்? கர்த்தர் தான் செய்யணும். நீங்க செய்ய, நம்ம செய்ய முடியாது. நம்ம செய்ய வேண்டியதை யார் தான் செய்யணும்? நல்லா சொல்லுங்க, நான் செய்ய வேண்டியதை யார் தான் செய்யணும்? நிறைய கிறிஸ்தவங்க எப்படின்னா, ஆண்டவரே நீ செய்ய வேண்டியதையும் நீரே செஞ்சிடும் ஆண்டவரே, நான் செய்ய வேண்டியதையும் சேர்த்து எனக்காக நீரே செஞ்சிடும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், அதெல்லாம் என்கிட்ட செல்லாது, நீ உன் வழியை வாய்க்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெற்றி அடையணும்னா நீ உன் வழியை. அந்த வார்த்தை வந்திருக்கு பாருங்க. ஆண்டவர் சொல்ற, நான் உன் வழியை வாய்க்க பண்ணுவேன்ல. ஏன்? ஆண்டவரால் நம்முடைய வழியை வாய்க்க பண்ணக்கூடிய விதங்களில் அவர் வேலை செய்கிற காலங்கள், நேரங்கள், சூழ்நிலை கண்டிப்பா இருக்கு. ஆனாலும் ரெண்டாவது அறிகுறி சொல்றார், நான் உனக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா, ரெண்டாவது அறிகுறி என்ன சொல்றாருன்னா, நீயும் செய்ய வேண்டிய ஒரு பங்கு இருக்கு என்பதை மறந்துடாத. கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு பெரிய தப்பான ஒரு பிலாசபி என்னன்னா, எல்லாமே ஆண்டவர் கையில் தான் இருக்கு. எதுங்க என் கையில் இருக்கு? எல்லாம் கடவுள் கையில் இருக்கு. எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குப்பான். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பார்த்துருக்கிறேன் நிறைய பேர். என்னுடைய நண்பர்கள் சிலர்லாம் பாருங்கள், இன்னும் ஆண்டவரை அறியாத நண்பர்கள் பாருங்கள், அவங்க மத்தியில் நான் போகும்போது பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, எல்லாம் கடவுள் மேலே இருக்கிறவன் பார்த்துட்டு சும்மா இருக்கிறான்ப்பா அப்படின்வாங்க. எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குப்பான். மேலே இருக்கிறவன் பார்த்துக்குப்பானா அப்புறம் உங்களை ஏன் கீழே வச்சிருக்கிறாரு? நான் சொல்ல புரியுதா? உங்களை ஏன் பூமியில் வச்சிருக்கிறாரு? உங்களை ஏன் ரட்சித்திருக்கிறாரு? உங்களுக்கு ஏன் அவர் ஆண்டவர்னு காட்டுறாரு? ஏன் உங்களுக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார்? ஏன்னா அவர் எனக்குள் ஆண்டவராக இருந்து என் மூலமாய் செய்ய வேண்டியதை என் மூலமாய் செய்ய என்னை அவர் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் மூலமா செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய கர்த்தர் என்ன செய்கிறாரு? இப்ப நான் கேட்கிறேன், எல்லாமே ஆண்டவர் செய்ய வேண்டியது தானே? எல்லாம் அவர் கையில் இருக்கு, என் கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் வெற்றி உள்ளவனா இருப்பான். ஆனா இன்னைக்கு சுத்தி பாருங்க, உலகத்துல எல்லா மனிதரும் இந்த தேவன் சொல்ற நல்ல சக்சஸ் அனுபவிக்க முடியாம அநேகருடைய வாழ்க்கை பல விதங்களில குறைப்பட்டதா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? எல்லாம் அவர் செய்யறது இல்லை, அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்கிறார். நாம் செய்ய வேண்டியதை நாம் தான் செய்யணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்கிறாரு, நம்ம செய்ய வேண்டியதை நம்ம தான் செய்யணும். இந்த ரெண்டு அறிகுறி ரொம்ப முக்கியம் பாருங்க. அதுதான் இங்க ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்றாரு, என்ன, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்போ வெற்றி வரும்பா. நீ செய்ய வேண்டியதை செய்வதற்கான சில முறைமைகளையும் சில ஃபார்முலாஸ் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. ஃபார்முலாஸை கற்று சக்சஸ் அடைவதற்கான ஃபார்முலாவை, இந்த குட் சக்சஸ் அடைவதற்கான ஃபார்முலாவை கற்றுக் கொடுக்குறாரு. கற்றுக்கிட்டு அப்படியே சும்மா அப்படியே அமைதியாக நீங்கள் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றியும் வாழ்வையும் அனுபவிக்க முடியாமல் போகிற நிலைக்கு நாமே நம்மளை தள்ளி விடுகிறோம். அப்போ இந்த ரெண்டு அறிகுறியை வைத்து, முதல் அறிகுறி எனக்குள்ளே இருந்து கர்த்தர் எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறார். சொல்லுங்க வாயை திறந்து, முதல் அறிகுறி, எதை கர்த்தர் செய்யணும்னாலும் முதலாவது எனக்குள்ளே இருந்து அதை ஆரம்பம் பண்ணுகிறார். ரெண்டாவது, எதை எனக்குள்ள இருந்து ஆரம்பம் பண்ணினாரோ இப்போ எனக்குள்ள இருந்து சொல்றாரு, நீயும் என்னோடு சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பங்கு இருக்குன்றதை காட்டுறாரு. இந்த ரெண்டு அறிகுறியோடு இப்போ ஆண்டவர் சொல்ற இந்த அற்புதமான என்ன வெற்றி அடைவதற்கான ஃபார்முலாவை இன்னைக்கு நம்ம கவனிக்க போறோம். பாருங்க 8ஆம் வசனம் பாருங்க, அங்க சொல்றாரு பாருங்க, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு. நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம்.
அந்த வார்த்தை அப்படியே வந்திருக்கு பாருங்க, நியாயப்பிரமாண புஸ்தகம். அப்போ இந்த நியாயப்பிரமாணம் அப்படின்னும் போது பழைய ஏற்பாட்டில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா சங்கீதத்தில் 119ஆம் சங்கீதம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப லாங்கஸ்ட் சாப்டர். அந்த அதிகாரத்தை போய் நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் நிறைய வார்த்தைகள், பிரமாணங்கள், கற்பனைகள், கட்டளைகள், வார்த்தை என்று பல விதங்களில் சொல்லப்பட்டிருக்கும். அது எல்லாமே ஒரே அர்த்தத்தை தான் கொண்டு வருது. என்ன அர்த்தத்தை கொண்டு வருதுன்னா, கர்த்தருடைய வார்த்தை அல்லது தேவனுடைய வார்த்தையை அது பொருள்படுத்தி காட்டுகிற ஒரு வார்த்தையை சங்கீதக்காரன் அங்கே உபயோகப்படுத்தும் போது கற்பனைன்னு உபயோகப்படுத்துகிறாரு, பிரமாணன்னு உபயோகப்படுத்துகிறாரு, கட்டளைன்னு உபயோகப்படுத்து. இது எல்லாமே ஒன்னதான் காட்டுது. என்ன காட்டுதுன்னா, தேவனுடைய வார்த்தையை அது இது எனக்கு புரியலனா, இந்த கற்பனைன்றதும் தேவனுடைய வார்த்தை தான், இந்த கட்டளைன்றதும் தேவனுடைய வார்த்தை தான், இது எல்லாமே தேவனுடைய வார்த்தையை தான் பொருள்படுத்தி காட்டுதுன்னு நான் விளங்கி கொள்ளனா, அந்த 119ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிற நிறைய விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அப்போ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்க வாயத்திறந்து, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம்னா என்னது? தேவனுடைய வார்த்தை. தேவன் மனுஷனோட பேசுகிற கடவுளுடைய வார்த்தை. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த கடவுளுடைய வார்த்தையை யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ சக்சஸ் அடைவதற்கு இதுதான்ப்பா முதல் என்ன படி. நீ சக்சஸ் அடைவதற்கு 2 அறிகுறி யோசுவாவுக்குள்ள இருக்கு. என்ன அறிகுறி இருக்கு? ஆண்டவர் அவனுக்குள்ள ஆரம்பம் பண்ணின வேலை ஒன்று இருக்கு. 2வது அவனுக்கு சொல்றார், நீ என்னோடு சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை இருக்கு, அதனால தான் உன்னை இந்த ஜனங்களை நடத்தும்படி உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்போ இந்த 2 அறிகுறியை வைத்து ஆண்டவர் இப்போ அவனுக்கு இன்னொரு அற்புதமான காரியத்தை சொல்றார். நீ வெற்றி அடைவதற்கு முதலாவது நீ கவனம் செலுத்த வேண்டிய ஒன்று இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம். இந்த தேவனுடைய வார்த்தை தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சக்சஸ் அடைவதற்கு மிக முக்கியமான ஒன்று. இன்னைக்கு நான் கேட்குறேன், இந்த புஸ்தகம் உங்ககிட்ட இருக்கா? இந்த புஸ்தகத்தை நான் ஒவ்வொரு நாளும் தூக்கி சுமக்கிறேனா? இந்த புஸ்தகத்தை என் வாழ்க்கையில் மதிக்கிறேனா? இந்த புஸ்தகத்தை தொடர்றதுக்கு நான் வெட்கப்படுறேனா? இந்த புஸ்தகத்தோட என் நேரத்தை செலவழிக்க, இந்த புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற பிரமாணங்கள், கட்டளைகள், கோட்பாடுகள், வழிகளை நான் வெற்றி அடைவதற்கான எல்லா காரியங்களையும் கர்த்தர் இந்த புஸ்தகத்தில் சொல்லி வச்சிருக்கிறாரே, இந்த புஸ்தகத்தை நான் மதிக்கிறேனா? இந்த புஸ்தகத்தோட எனக்கு உறவு இருக்கிறதா? அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, முதல் படி, முதல் ஃபார்முலா வேலை செய்து. ஏன்னா இந்த புஸ்தகம் தான் நமக்கு தேவன் கொடுக்கிற வெற்றியின் தகவல்களை கொடுக்கிற புஸ்தகம். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த பரிசுத்தம் உள்ள வேத புஸ்தகம் எனக்கு தேவன் கொடுக்கிற வெற்றிக்கான சகல தகவல்களையும் எனக்கு கொடுக்கிறது. இன்ஃபர்மேஷன் எங்கிருந்து வருது? இந்த புஸ்தகத்திலிருந்து. அதுதான் யோசுவாவுக்கு சொல்ற, யோசுவா இந்த திரளான ஜனங்களை நான் உனக்கு நியமித்திருக்கிற இலக்குக்கு நீ கொண்டு போய் சேர்க்கணும்னா இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலருக்கு இந்த பைபிளை தூக்கிட்டு வர்றதே நிறைய பேருக்கு வெக்கம். பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு வந்து அட்வான்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு, நிறைய டெக்னாலஜி வந்து அட்வான்ஸ்மெண்ட் ஆனதுனால நிறைய பேரை கேளுங்க, பைபிள் எங்க அப்படின்னா ஃபோன் எடுத்து காட்டுவான், இதுக்குள்ள இருக்கு. நான் இன்னைக்கு ஒரு வாலிப தம்பியோட பேசணும் பாருங்க, அவன்கிட்ட கேட்டேன், கையை வீசிக்கிட்டு நல்லா விஸ்கு விஸ்குன்னு வந்தான் சர்ச்சைக்கு. நான் கேட்டேன், எங்கே வந்திருக்கிற அப்படின்னு கேட்டேன். சர்ச்சைக்கு வந்து. எதுக்கு வந்த? கர்த்தரை ஆராது. எப்படி வந்த? ரொம்ப தூரத்தில் வராப்புல, பிரயாசப்பட்டு வராப்புல, அதை மதிக்கணும். நான் மதித்து தான் கேட்டேன். அவனை கிண்டல் பண்ணுறதுக்காக கேட்கலாம், அவனை உணர்த்தி எவ்வளோ அவசியம் இந்த நீ இந்த நியாய பிரமாணத்தின் புஸ்தகத்தை சுமப்பது. நல்ல கவனிங்கள், இந்த புஸ்தகத்தை சுமக்க நான் வெட்கப்படுவேனா? இதை தூக்க நான் வெட்கப்படுவேனா? இதை திறந்து இதில் இருக்கிறத வாசிக்க எனக்கு நேரம் இருக்காதுனா? இதோடு நான் செலவு பண்ண எனக்கு நேரத்தை கொடுப்பதுக்கு எனக்கு வாஞ்ச இருக்காதுனா? நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு வெற்றியையும் வாழ்வையும் நாம் ருசிக்க, இந்த பைபிளில் சொல்லியிருக்கிற, தேவன் சொல்லியிருக்கிற வெற்றியும் வாழ்வையும் ருசிக்க நம்மால முடியாது.
தம்பி என்கிட்ட சொன்னாப்புல, பாஸ்டர் நான் இந்த சர்ச்சுக்கு வரணும்னா 2 பஸ்ஸு நான் மாறி வந்தால் தான் இந்த சர்ச்சுக்கு நான் வர முடியும். அதனால் பஸ்ஸில் வரணும்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். நான் ஏறினேன், பஸ் ஸ்டாண்டில் போய் ஏறணும், அப்புறம் நடுவில் ஒரு பஸ்ஸை பிடிக்கணும். ஏறி வரும்போது நான் சில நேரம் நின்றுட்டு வர வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த பைபிளை நான் கையில் வச்சா என்னை அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க ஒரு மாதிரி. அதனால் எனக்கு வெக்கமாக இருக்குது பாஸ்டர். அதனால் பைபிளை என்ன பண்ணிட்டேன், கையில் தூக்கி வரதை விட்டு ஃபோனில் உள்ளே இன்ஸ்டால் பண்ணி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா. நான் சொன்னேன், இந்த பைபிளை தூக்க இன்னைக்கு நீ வெக்கப்பட்டினா, நான் சொல்ல நிறைய காரியங்களை நாம் வெக்கப்பட்டு போவதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வரும். ஆனால் இந்த பைபிளை தூக்க நான் வெக்கப்படலைன்னா ஒரு நாள் அநேகருக்கு முன்பாக கர்த்தர் என்னை உயர்த்தி வெற்றி உள்ளவனாய் ஆசீர்வாதமானவனாய் அநேகருக்கு அடையாளம் உள்ள ஒரு பாத்திரமா கர்த்தர் என்னை மாற்ற முடியும். ஏன் மாற்ற முடியும்னா, உலகத்தில் இருக்கிற தகவல்களை காட்டிலும் தேவன் எனக்கு கொடுக்கிற தகவலே என்னை வெற்றி உள்ளவனாய் மாற்றும். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் தம்முடைய பரிசுத்தம் உள்ள வேத புஸ்தகத்திலிருந்து கொடுக்கிற தகவல் என்னை இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவனாய் மாற்றும், வெற்றி உள்ளவனாய் மாற்றும். ஒருத்தர் சொன்னதை நான் கேட்டேன் பாருங்க, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு பாஸ்டரை ஒரு சபைக்கு அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்களா. அப்பாயின்ட் பண்ண உடனே வந்தாராம், வந்து பார்க்குறாரு, சர்ச்சுக்கு வர விசுவாசிங்கெல்லாம் பைபிளே எடுத்துகிட்டு வராமல் கை வீசிட்டு வந்தாங்களாம். கை வீசிட்டு வந்த உடனே விசுவாசிங்க உட்கார்ந்த உடனே அங்கே ஒரு கோயில் குட்டி மாதிரி இருப்பான் பாருங்க, கோயில் பிள்ளைன்னு வாங்க பாருங்க. அந்த ஆள் என்ன பண்ணுவான்னா, இவங்க எல்லாம் வந்த உடனே அவங்க பெஞ்சில் போய் பைபிளை ஒன்றுனா சொருவாராம். ஒன்று பார்த்தார், 2 வாரம் பார்த்தாரு இந்த பாஸ்டரு, 3 வாரம் பார்த்தாரு. அந்த பாஸ்டருக்கு பொறுக்கலை. பிரசங்க நடுவில் நிறுத்தி சொன்னாராம், நீங்கள் அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வரும்போது அவங்க பைபிளை எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணாராம். பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு நடந்து போகும்போது சில விசுவாசிங்க நடந்து போகும்போது சொல்லிச்சான், இந்த பாஸ்டர் புதுசு, நம்மளை பற்றி அவருக்கு தெரில, சீக்கிரம் போயிடுவார் போல இருக்குது. இப்படிலாம் சொன்னாருன்னா அவர் இருக்க மாட்டார், சீக்கிரம் போயிடுவார். நல்லா கவனிங்க, எதுக்கு சொல்ல வரேன், சர்ச்சுக்கு வரும்போது எங்கேயாவது உங்களுக்கு இந்த பரிசுத்தம் உள்ள பைபிளை தூக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா சந்தோஷமா இதை சுமங்க. ஏன்னா இதில் இருக்கிற வார்த்தை உங்களை ஒவ்வொரு நாளும் சுமந்து செல்ல வல்லமை உள்ள தேவனுடைய வார்த்தை இதுக்குள்ள இருக்கு. இதை தூக்கிட்டு பெருமையா போனோம். இதை தூக்கிட்டு போறனால உங்களை கிறிஸ்தவன் சொல்றாங்களா, வெக்கப்படாதீங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். எழும்பி நிற்போம், கொஞ்சம் நேரம் நம்ம கர்த்தரை துதிப்போம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். எத்தனை பேர் கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னொரு புதிய ஆண்டை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஓ ரபா நஹத ரகதலபா ரகத ரபா நஹத ரகதலபா. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. நீர் எங்களுக்கு கொடுக்கிற வெற்றிக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆண்டு நல்ல வெற்றியை கர்த்தர் கொடுப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த ஆண்டு கர்த்தர் எனக்கு நல்ல வெற்றிகளை, ஹல்லேலூயா, நல்ல சக்சஸ் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல உங்க விஷ் பண்ணுங்க, ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் உங்களுக்கு கர்த்தர் எல்லா நல்ல சக்சஸை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். குட் சக்சஸ். பக்கத்துல நம்ம பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு குட் சக்சஸ் உண்டாகும். ஆமென். கர்த்தர் நல்லவர். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. இந்த புதிய வருஷத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே உள்ள பிரவேசித்திருக்கிறோம். இதை காட்டிலும் ஒரு பெரிய பாக்கியம் வேற ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் ஆண்டவருக்கு சில காரியங்களை நாம் இப்பொழுது செய்ய இருக்கிறோம். இந்த வருஷத்தை நாம் ஆண்டவருடைய கிருபையினால இந்த 2024 இந்த புதிய ஆண்டுக்குள்ள முதல் மணி நேரத்தை கர்த்தருக்கு என்று நம்ம கொடுத்திருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? the first minute, first second ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறோம். நான் சொல்றேன், இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மளை நல்ல வெற்றியினால நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த ஆண்டு நீங்க கண்டிராத மேலான வெற்றியெல்லாம் நீங்க காண்பீங்க. ஏன்னா நமக்கு சொன்னவர் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நல்ல வெற்றியை ஆண்டவர் நமக்கு கொடுப்பதுக்கு 2 அறிகுறி ரொம்ப முக்கியமானது. நமக்குள்ளே ஆண்டவர் எல்லா காரியங்களையும் ஆரம்பிக்கிறார். இயேசு நம்முடைய ஆண்டவராய், அவரோடு உறவுள்ளவர்களாய். அதுக்கு பிறகு அவர் நமக்குள்ள இருந்து நம்மை கொண்டு செய்கிற காரியங்களுக்கு ஆண்டவர் அந்த உணர்வை நமக்குள்ள இருந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த 2 அறிகுறியோடு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேத புஸ்தகம், இந்த நியாய பிரமாணத்தின் புஸ்தகம் ரொம்ப அற்புதமாய் சொல்லி, இந்த புஸ்தகத்தில் தேவனுடைய பிரமாணங்களை மாத்திரமல்ல, தேவனுடைய பிரமாணங்கள் வெற்றி அடைவதற்கான முறைமைகளையும் ஃபார்முலாஸையும் பயன்படுத்தின நிறைய மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு தேவன் வைத்திருந்த முறைமைகளை கை கொண்டான். அதனால்தான் சாதாரணமான ஒரு மனுஷனாய் அவனுக்கு விரோதமாய் 5 ராஜாக்களை போய் அவன் யுத்தம் செய்ய வேண்டியதாக இருந்தபோது அவனிடத்தில் இருக்கிற 318 ஆட்களை வைத்து யுத்தம் செய்து ஜெயிப்பதற்கான வெற்றியின் ஃபார்முலா, வெற்றி அடைவதற்கான எல்லா முறைமைகளையும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுத்தார். ஈசாக்கை எடுத்தீங்கன்னா, ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைக்கிறான். விதைத்து அவன் வெற்றி அடைவதற்கான பிரமாணங்களை கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். யாக்கோபை எடுத்தால் லாபான் அவனை ஏமாற்றம் நினைக்கிறான். ஆனா ஏமாத்த நினைத்தவனுடைய நடுவிலே கர்த்தர் அவனை பழுகி பெருக பண்ணி வெறும் கையாய் அவன் வராமல் 2 பரிவாதத்தோடு அவன் திரும்பி வருவதற்கான வெற்றியை ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுக்கிறார். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ இந்த புஸ்தகம் ரொம்ப முக்கியமானது. இந்த புஸ்தகம் ஒன்று உங்க கையில இல்லைனா, இந்த வேத புஸ்தகம் உங்க கையில இல்லை, நான் எனக்கு இந்த வேத புஸ்தகம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு போய் முதல்ல காசை கொடுத்து ஒரு பரிசுத்தம் உள்ள தேவனுடைய வெற்றி அடங்கியிருக்கிற, வெற்றியின் எல்லா மந்திரங்களும் அடங்கியிருக்கிற இந்த புஸ்தகத்தை வாங்கி இந்த பிரமாணங்களை நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சீங்கன்னா, வாழ்க்கையை வெற்றியை அடைவதற்கான சகல தகவல்களையும் கர்த்தர் இதில் வைத்திருக்கிறார். தகவலும் கடவுள் கொடுக்கிற எல்லா அறிவும் ஞானமும் ஒரு மனுஷனை இந்த உலகத்தில் எப்படி மாத்தோம்னா, எவ்வளவு சவால்கள் இருந்தாலும் அவனை ஒரு வெற்றி உள்ள ஒரு மனுஷனாய் கர்த்தர் அவனை மாற்றுகிறார். அப்ப நல்லா கவனித்து பாருங்க. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்ற முதல் சக்சஸ் ஃபார்முலா என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்ப. இந்த புஸ்தகம் உனக்கு வேணும்பா. நான் சொல்றேன், நம்ம கையில் இருக்கிற இந்த ஹோலி பைபிள், இந்த பரிசுத்தம் உள்ள வேத புஸ்தகம் எப்படிப்பட்ட வேத புஸ்தகமா இருக்குன்னா, என்னுடைய வாழ்க்கைக்கான சக்சஸ் புக்கா இருக்கு. இது என்னுடைய வாழ்க்கைக்கு வெற்றியை கற்றுக் கொடுக்கிற ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகம் இல்லாம நான் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பில்லை. இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தகவல்களை நான் அறிந்து கொள்ளாமல் என்னுடைய வாழ்க்கை வெற்றியாய் மாறுவதற்கு வாய்ப்பில்லை. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில எது இல்லாம போதுனா, உலக தகவல் நிறைய இருக்கு. ஆனால் இந்த பரிசுத்தம் உள்ள வேத புஸ்தகத்திலிருந்து ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனும் வெற்றியும் வாழ்வும் அடைவதற்கான தகவல்களை அடங்கியிருக்கிற இந்த பரிசுத்தம் உள்ள வேத புஸ்தகம் நிறைய பேருடைய வாழ்க்கையில மிஸ் ஆகுது. நல்லா கவனிங்க. அதுதான் யோசுவாவுக்கு சொல்ற, சக்சஸ் வேணுமா இந்த புஸ்தகம் உங்கள்கிட்ட இருக்கணும்ன்றாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சக்சஸ் வேணுமா இந்த புஸ்தகம் இருக்கணும். இன்னைக்கு நிறைய புஸ்தகத்தை வாங்குறாங்க, நிறைய பேர் நிறைய புஸ்தகத்தை வாங்குறாங்க. ஆனா இருக்க வேண்டிய வெற்றியை கொடுக்க வேண்டிய ஒரு புஸ்தகம் உங்ககிட்ட இல்லைன்னா, நான் சொல்றேன், என்ன முட்டி மோதினாலும் வாழ்க்கை வெற்றி அடைவதற்கு மறுபடியும் ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனை வெற்றி அடைவதற்கான வழிகளையும் முறைமைகளையும் கோட்பாடுகளையும் பிரமாணங்களையும் வைத்திருக்கிற இந்த புஸ்தகத்தின் அண்டே ஒரு மனுஷன் வரும்போது தான் அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. அவன் வெற்றி அடைய முடியும், சமாதானத்தை அனுபவிக்க முடியும். நினைத்து பார்க்க முடியாத உயர்வுகளுக்கு ஒரு மனுஷன் ஏறி வர வேண்டும் என்று சொன்னான். நான் சொல்றேன், இந்த புஸ்தகம் இருக்கணும். நிறைய கிறிஸ்தவர்கள் கையில் இந்த புஸ்தகம் இருக்கு. ஆனா நான் கேட்கிறேன், இந்த புஸ்தகத்தில் இருக்கிற தகவல்கள்
உங்கள் வாழ்க்கைக்குள்ள வருகிறதா? அந்த தகவலினாலே உங்க வாழ்க்கை நிரப்பப்படுகிறதா? யோசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல கவனித்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் அழிந்து போகிறார் என்று சொல்கிறார்கள்? காரணம் அறிவில்லாததினால். இந்த புஸ்தகத்தினால வரக்கூடிய தகவல், அந்த தகவலினால் உண்டாகிற அறிவு ஒரு மனுஷனுக்கு வராமல் போகும்போது அவர்கள் சங்காரமாகிறார்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சீரழிவதற்கு காரணம், கடவுள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு வெற்றியை கொடுக்க ஒரு புஸ்தகத்தை வச்சிருக்கிறாரு. இந்த பரிசுத்த மேலும் உள்ள வேத புஸ்தகம், இதுக்குள்ள என்னுடைய வாழ்க்கை வேண்டிய தகவல்களை அறிந்து கொள்ள இதை திறக்கிறேன்னா, இதோட நான் கொஞ்சம் நேரம் செலவு பண்றேன்னா, இதை சொல்லி கொடுக்குற இடத்துக்கு இந்த பரிசுத்தம் உள்ள வேத புஸ்தகத்தை திறந்து நான் கொஞ்சம் தியானித்து, இதுல சொல்லியிருக்கிறதெல்லாம் உண்மையா இருக்கே, நான் தோத்துக்கொண்டே இருக்கிறேனே, நான் ஜெயிப்பதுக்கு ஆண்டவர் நிறைய அற்புதமான வழிகளை வைத்திருக்கிறாரே, என்னுடைய வாழ்க்கையில் என்ன குறை, எங்க தவறுகிறேன், எங்க மிஸ் ஆகுது சில நன்மைகள், இதுல கொஞ்சம் கவனம் செலுத்த நம்ம ஒருவனை நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புஸ்தகத்துல கர்த்தர் சொல்ற வெற்றியை கொண்டு போய் உங்க இருதயத்தில் விதைங்க. அது உங்க வாழ்க்கையில வெற்றிக்கான அறுவடையை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கும். ரொம்ப முக்கியம் அது. ரெண்டாவது சொல்றாரு யோசுவாவுக்கு, ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டாவது ரொம்ப முக்கியம், இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அப்படின்னா என்ன சொல்றார்? தியானம் பண்ணாங்க. சொல்றாரு பாருங்க 8ஆம் வசனம், இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாய். எல்லாம் சொல்லுங்க, என்ன பண்ணணும்? இரவும் பகலும் தியானித்து கொண்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் திரும்ப திரும்ப எந்த தகவல்கள் உங்களுக்கு இந்த புஸ்தகத்திலிருந்து கடவுள் கொடுக்கிறாரோ வெற்றிக்கு, அந்த வெற்றிக்கான தகவலை திரும்ப திரும்ப நீங்க தியானித்து, ரொம்ப முக்கியம் அது. தகவல் இல்லாம தியானிக்க முடியாது. அதனாலதான் முதல் மந்திரமா ஆண்டவர் சொல்றாரு, முதல் ஃபார்முலாவா கர்த்தர் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு, ஏன்னா இதுல இருந்து தான் நீ வெற்றி அடைவதற்கான தகவல்களை நான் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன்பா. இந்த தகவலை ஆண்டவர் சொல்ற இரவும் பகலும் நீ தியானம் பண்ணணும். அதை திரும்ப திரும்ப நம்முடைய வாயினால சொல்லிக்கிட்டே இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் கொடுக்கிற தகவல்களை திரும்ப திரும்ப என் வாயினால சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அதான் தியானம். தியானம்னா என்ன? செவத்தை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறது தியானம் இல்லை. தெரியும், எனக்கு சிலர்லாம் தெரியும், நான் தியானம் பண்ணுறேன்னு போய் காட்டுக்கு போயிடுவாங்க, மலைக்கு போயிடுவாங்க. சிலர் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, எந்த மூஞ்சியை நான் பார்க்க மாட்டேன், அதனால நான் மூஞ்சே தெரியாமல் இருக்கிற செவருக்கு நேராக உட்காந்துக்கிறேன். கேட்டால் தியானம் பண்ணுறாரு அவர். அது பண்ணுறதுனால என்ன வரப்போகுது? செவர் என்ன பேச போதா? ஆண்டவர் கூப்பிட்டா பேச, நீங்கள் கூப்பிட்டா பேசுமா? நான் சொல்கிறேன், இந்த தகவலை கொடுக்கிற இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உங்கள் வாயை விட்டு பிரியாமல் இருக்கணும்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தகவலெல்லாம் உங்களுக்கு என்ன ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப நீங்கள் வெற்றி அடைவதற்கான தகவல்களை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரே. இன்னைக்கு நான் ஒரு அறிமுகம் தான் செய்கிறேன், இந்த தலைப்புக்கான ஒரு அறிமுகம் தான் கொடுக்குறேன். ஆனால் ஒவ்வொரு வாரமும் இதை குறித்து என்ன தகவல் கர்த்தர் கொடுக்குற, எந்த தகவலை நான் மறுபடியும் இதெல்லாம் ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுறதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற சத்தியங்களை கேட்கக்கூடிய இடத்துக்கு நான் மறுபடியும் கேட்டதை மறுபடியும் அந்த தகவல்களை திரும்ப திரும்ப சொல்கிறேன் பாருங்க. அதான் பாருங்க, சிலர் சொல்லுவாங்க சில விஷயங்களை இந்தியரிடத்திலிருந்து பழகி கொள்ளணுமா. எந்த விஷயத்தை தெரியுமா? நான் படிக்கும்போது சொல்லுவாங்க, இப்பவும் படிக்கிறேன் சரியா, படிக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, இந்த கணக்கு வாய்ப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, என்ன சொல்லுவாங்க தமிழில், ஏன்னா வாய்ப்பாடு தான் இல்லை, சரி வாய்ப்பாடு தான், அது டேபிள்ஸ்னுவாங்க இங்கிலீஷில். அந்த டேபிள்ஸ் என்ன செய்யணும்னுவாங்கன்னா, சிலவங்களாம் 2 1s are 2, 2 2s are 4, அப்படி சிலவன் மனசுக்குள்ளே சொல்லுவான் பார்த்தீங்களா. அப்போ எனக்கு மேக்ஸ் வாதியார் சொன்னார், சும்மா முணங்காத, வாய்க்குள்ள முணங்காத, என்ன பண்ணு,
போய் மாடியில் போயிட்டு நல்ல சத்தமா 2 1s are 2, 2 2s are 4 சொல்லு நல்ல சத்தமா. அதில் ஒரு விஷயம் சொன்னார், இப்படி சொல்றதுனால, நீ சத்தமா சொல்றதுனால அது உன் காது வழியாக போய் உன் மனசுக்குள்ள போய் நல்லா ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கோனாரு. அதுதான் பாருங்க, இந்தியர்கள் எங்கே போனாலும் இந்த கணக்கு போடுறதுல புளிங்க. அவங்க பார்த்துருக்கீங்களா? 999 ப்ளஸ் 999 ஒரு வெளிநாட்டுக்காரனுங்க சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், அவன் பக்கன்னு முழிப்பான். 999 ப்ளஸ் 999 அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பக்கத்தில் ஒரு இந்தியன் தான் வச்சுங்க, அவன் சொல்லுவான் என்ன 1998. எனக்கே வந்துருச்சு பார்த்தீங்களா? எனக்கு மறக்கவே முடியாது. நான் என்னுடைய ஸ்கூலிங்கை நான் கோயம்புத்தூரில் பண்ணேன். அப்போ என் கூட படித்த நிறைய வெளிநாட்டிலேருந்து படித்த பசங்களாக இருந்தாங்க. அதில் மொரிஷியஸ் நாட்டிலேருந்து படித்த என்னுடைய நண்பர், அவனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவன் எங்கே போனாலும், ஏன்னா கோயம்புத்தூருக்கு நாங்கள் அந்த ஹாஸ்டல்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அப்போ டைம் கொடுத்தாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், போய் வாங்குறதுக்கு எங்களுக்கு நேரம் கொடுக்கும்போது அவன் என்ன பண்ணுவான், என் கூட தான் வருவான். சொல்லுவான், வா ஜக்கோனே நீ என்னை கூப்பிட்டு போ அப்படின்வான். அப்போ நாங்கள் ஒரு கடைக்கு போனபோது ஒரு வயசான தாத்தா உட்காந்துருந்தா. அங்கே தான் ஸ்நாக்ஸ்லாம் வாங்குவோம், ஏன்னா வாங்கிட்டு போனோம் திருப்பியும். அதனால் வாங்கிறதுக்கு போன இடத்துல தாத்தா என்ன பண்ணார், நாங்கள் எல்லாம் பொறுக்கி ஒன்று ஒன்றா என்ன எல்லா உருண்டையும் பொறுக்கிட்டோம். பொறுக்கி போட்டோன்னே இவனை எடுத்து எல்லாத்தையும் போட்ட உடனே எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டோம். அப்போ அந்த தாத்தா சொன்னார், எனக்கு தெரிலப்பா, நீ ஏன் கணக்கு போட்டு சொல்லுப்பா அப்படின்னாரு. என் மொரிஷியஸ் நண்பன் அவன் ஒன்று ஒன்றா எடுத்து பொறுக்கி போட்டு வேத்து ஊற்றிருச்சு. அவனுக்கு கணக்கு போட முடியல. நான் பக்கத்துலேருந்து வீர புலி இல்லை கணக்கில், நான் பக்கத்தில் நான் சொன்னேன் 232 ரூபாய் எடுத்துக்கிறா அப்படின்னு. நான் அவன் ஷாக் ஆகி போய், எப்பட்றா ஜக்கோனே நீ உனக்கு எப்படி இந்த மூளை? இந்தியர்கள்லாம் கணக்கில் புலி தெரிஞ்சுக்கோ. ஏன் புலினா திரும்ப சொல்லி கேட்டு ஊறி போயிடுச்சு வாழ்க்கையில். அதனால்தான் கணக்கு பாருங்க, எங்கே போனாலும் கையில் என்ன கணக்கு போடும்போது ரூபாவை கொடுத்தா கரெக்டாக இருக்கிறோமா இல்லையா? எக்ஸ்ட்ரா வேணா வாங்கிட்டு வருவோம், நம்மக்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா போக விடவே மாட்டோம். கரெக்டாக இல்லையாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இது போலதான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றி அடைவதற்கான தகவல்களை தேவன் கொடுக்கிறாரு. அதை மறுபடியும் நீங்க சொல்லும் போது, நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் தியானம். அந்த தியானம் என்ன செய்யும்னா உங்களுடைய வாழ்க்கையில பல மேன்மையான நிலைகளில உங்களை ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி காட்ட. என்ன சூழ்நிலை ஆனாலும், பிசாசு பல சூழ்நிலைகள் நமக்கு எதிர்த்து வரலாம். வெற்றியை நமக்கு தடுப்பதற்கு பல சூழ்நிலைகளில் பிசாசு எழும்பி வரலாம், சவால்கள் எழும்பி வரலாம். ஆனா தேவன் எனக்கு வெற்றிக்கான தகவல்களை கொடுக்கிறாரு. அதை நான் தியானித்து மறுபடியும் என்னுடைய எல்லா சவால் நடுவில் நான் பேசும்போது நான் சொல்றேன், என் சூழ்நிலைகளை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு சகல வல்லமை இருக்கு. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, நம்முடைய எல்லா சவால்களை காட்டிலும், நம்முடைய சூழ்நிலைகளை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசும்போது, வெற்றிக்கான தேவன் கொடுக்கிற தகவல்களை நான் மறுபடியும் சொல்லும் போது, நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் நாம் மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நான் கேட்கிறேன், இந்த தகவலும் அந்த தகவலை தியானிக்கிற இந்த வெற்றியின் ஃபார்முலாவை என் வாழ்க்கையில் நான் உபயோகப்படுத்துறேன்னா அது எனக்கு உபயோகரமான விதத்தில் இருக்கா? அப்படி இந்த பைபிளோட எனக்கு தொடர்பு இருக்கா? அப்படி இந்த சக்சஸ் புக்கோட நான் தியானம் பண்ண என் நேரத்தை கொடுக்கிறேனா? இதை வாசிக்கிறேனா? இதை மறுபடியும் சொல்றேனா? இதை கொஞ்சம் நான் கவனம் செலுத்துறேனா? இந்த தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த பரிசுத்தம் உள்ள வேத புஸ்தகம் எனக்கு முக்கியமானதா இருக்கா? இதை சுமப்பதில் நான் வெட்கப்படாமல், இதுதான் என்ன வாழ வைக்கும், எனக்கு வெற்றியும் வாழ்வையும் கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை எனக்கு ரொம்ப முக்கியம், இதுக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க என்ன நான் அர்ப்பணிப்பேனா? நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னை கர்த்தர் உங்க கூட இருந்து செய்வாரு. உங்க வழிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற வெற்றியை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு கட்டளையிடுவா. இயேசுநாதரை பிசாசு சோதிக்க வந்தான் பாருங்க. சோதித்தான். என்ன சோதிச்சான் பாருங்க, அந்த ஒரு வார்த்தை அவங்க போட்டிருக்க பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம், மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இயேசுநாதர் பிசாசினால சோதிக்கப்பட்ட போது
அவருடைய வாயில மறுபடியும் தேவனுடைய வார்த்தை இருந்ததினாலே அங்க ஒரு அற்புதமான காரியம் நடக்குது பாருங்க. 3ஆம் வசனம் பாருங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போமா? அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பம் ஆகும்படி சொல்லும் என்றால், நீங்கள் சோதனைக்காரன், நான் வெற்றி அடையாதபடிக்கு ஆண்டவர் என்னென்ன தகவல்களை கொடுக்கிறாரோ, எந்தெந்த தகவல்களை நான் மறுபடியும் சொல்லி நான் தியானம் பண்றேனோ, திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேனோ, அது நடுவே சோதனைக்காரன் பிசாசு சோதிக்கிறவன் வருவான். வரும்போது நான் எதுல ஆழமா இருக்கிறேன்றத நான் காட்டணும். பிசாசு சோதிக்கிற சோதனையில விழுந்து போகிறதுல நான் ஆழமானவனா இருக்கிறேனா? இல்ல, பிசாசு சோதிக்கிறவன் எவ்வளோ என்ன சோதிச்சாலும் நான் அதை காட்டிலும் ஆழமா கர்த்தருடைய வார்த்தையை திரும்ப இயேசுநாதர் சோதனை எப்படி ஜெயிச்சாரு? பிசாசுக்கு உன்னை காட்டினாரு, அவன் வசனத்தை எடுத்து காட்டுறான். பிசாசு சொல்றார், நீ சொல்றது தப்பு, கல்ல அப்பமாக்குறதுல மனுஷன் வெறும் வார்த்தை அப்பத்தினால் மாத்திரம் பிழைக்காமல் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று தேவனுடைய வார்த்தையின் மேல் அவருக்கு இருந்த ஆழமான அறிவையும் அந்த வார்த்தையினால அவருக்கு இருந்த ஆழமான தகவல்களை பிசாசுக்கு இயேசுநாதர் எடுத்து சொன்ன போது, பிசாசு நின்று இயேசுவோட ஆர்கியூ பண்ணல, அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிட்டான். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களோட பிசாசு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா இயேசுநாதரோட அவன் ஆர்கியூ பண்ண முடியல. இயேசுநாதரை அவன் சோதித்த போது இயேசுநாதருடைய வாழ்க்கையில ஆழமான தேவனுடைய வார்த்தை தகவலாக அதை திரும்ப சொல்லக்கூடிய ஆழமான அறிவு தேவனுடைய வார்த்தையில் இருந்ததினால பிசாசு அவரோட ஆர்கியூ பண்ணல, அடுத்த சோதனைக்கு போயிட்டான். இப்படி 3 முறை சோதித்த போதும் பிசாசால ஒன்று மாத்திரம் புரிஞ்சிச்சு, என்னன்னா இவர் ரொம்ப ஆழமா கர்த்தருடைய வார்த்தையில ஸ்ட்ராங்கா இருக்கிறார், இவரை நம்ம சோதிக்க முடியாதுன்னு அப்பாலை போ சாத்தான்னு சொன்ன உடனே இயேசுநாதரை விட்டு அவன் போனான். தேவ தூதர்கள் இயேசுநாதருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கையில் இருக்கிற வேத புஸ்தகம் ஏதோ பிசாசு வந்தா எடுத்து தூக்கி பிசாசை துரத்துறதுக்கு மாத்திரம் இல்லை. சிலர் அப்படி நினைச்சுக்கிறாங்க, என்ன இந்த பைபிள் இருந்தா போதும், ஏதோ எந்த என்ன மந்திரமோ தந்திரமோ இல்லை காத்து கருப்போ வராது, ஆமாம் அப்படியே நம்ம பக்கம் வந்தா கூட பைபிளை எட்டி பார்த்துட்டு அப்படியே போயிடும்னு நம்ம நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், பைபிள் எட்டி பார்க்காது, உங்க மண்டைக்குள்ள இருக்கான்றதை எட்டி பார்க்கும் பிசாசு. இருதயத்துக்குள்ள இருக்கான்னு எட்டி, வாயில இருக்கான்னு பிசாசு கவனிப்பான். திரும்ப இவர்கள் தேவன் வெற்றிக்கான தகவல்களை இவர்களுக்கு கொடுக்கிறாரே, அந்த தகவலை இவர்கள் திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களா என்பதை பிசாசு பார்க்கும்போது அவனுக்கு தெரியும், ஓ இவங்க கொஞ்சம் ஆழமா தகவலையும் ஞானத்தையும் உள்ளவர், இவங்கிட்ட நம்ம பாச்சா பழிக்காது. நல்ல கவனிங்கத்துடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தேவனுடைய அற்புதமான வெற்றிக்கான ஃபார்முலாஸை கர்த்தர் இந்த பரிசுத்தமுள்ள வேத புஸ்தகத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், இது உன் வாயை விட்டு. நிறைய பேருக்கு ஷெல்ஃபை விட்டே புரியல, நிறைய பேருக்கு தலானியை விட்டு பைபிள் நவர. அதை பார்த்துருக்கீங்களா? என்ன இருக்கோ இல்லையோ பக்கத்தில் பைபிள் இருந்துடணும். சிலருக்கெல்லாம் தலானி பக்கத்தில் பைபிள் இல்லைன்னா அவங்களுக்கு ஐயோ பேய் வந்துடும், ஐயோ அது ஆயிடுவோம் இது ஆயிடுவோம், நேற்று தூங்கலை ஏன்னா பைபிள் இல்லை தெரியுமா அப்படின்னுவாங்க. பைபிள் திரும்ப தேவனுடைய தகவல்கள் வாயில திரும்ப சொல்லக்கூடிய அளவுக்கு தியானிக்கிற நிலையில் இருக்கும். நான் பைபிள் இல்லைன்னா கூட நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம். ஏன்னா இப்போ இருதயத்துக்குள்ள மனதுக்குள்ள இப்போ வாயை விட்டு பிரியாமல் இருக்கிறதுனால எந்த பொல்லாப்பும் தீமையும் சோதனைக்காரனாகிய பிசாசானவன் என்ன செய்ய நினைச்சாலும் அவன் என்னை ஜெயிக்க முடியாது. என்னை வெற்றி அடைய செய்கிற ஒரு அற்புதமான கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஒருவேளை பிசாசு இயேசுநாதரை சோதிக்க வந்த போது இயேசுநாதர் பிசாசுட்ட இருப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா,
நான் கொஞ்சம் நீ சொல்கிற வசனம் பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது, உபாகமத்தில் இருக்குது, கொஞ்சம் இரு தேடி பார்த்துட்டு வந்து நான் ரெஃபரன்ஸ்லாம் எடுத்துட்டு கொண்டாங்கழிச்சு வா, நான் இப்போ போயிடு, நான் கொண்டாங்கழிச்சு வா, நான் உனக்கு பார்த்து வச்சு சொல்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? நம்ம கிறிஸ்தவனை சொல்லலாம், இரு நான் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்துடுறேன், போயிட்டு வந்தா கொஞ்சம் எல்லாம் சரியாயிடும், அவரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன், அவரை போய் பார்த்துட்டு வந்தா எனக்கு அவர் கையை வச்சுட்டாருன்னா மேலே என்ன பேய்னாலும் ஓடாது. ஒரு பேய் பிடிச்சிருக்க, என்ன பேய்? இந்த பைபிளில் சொல்லியிருக்க தகவல் உள்ள போகக்கூடாதுன்னு ஒரு பேய் பிடிச்சிருக்க. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. சிலர்லாம் பாருங்க பைபிளை அப்படியே இறுக கட்டி பிடிச்சி பார்த்துருக்கீங்களா? டேட்டா மாதிரி இந்த டேட்டாலாம் அப்படியே இந்த இருதயத்துக்குள்ள அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. இப்படிலாம் ஏமாறாதீங்க. பைபிளை திறந்து ஆண்டவர் நான் வெற்றி அடைவதற்கான என்ன தகவலை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, அந்த வெற்றிக்கான தகவல்களை கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுக்கும் போது அதை நான் திரும்ப திரும்ப என் வாயில இயேசுநாதர் ரெடியா அவனுக்கு சொல்றார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பிசாசு சோதனைக்காரன் வரும்போது, சோதிக்கப்படும் போது அவர்கள் எடுத்து வாயில சொல்றதுக்கு முன்பாக அநேகருடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கக்கூடிய நிலைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை, அநேக மனிதர்களுடைய வாழ்க்கை பிசாசினால அகப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? வெற்றிக்கான வழிகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் சொன்னேன், எதையும் கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்து ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சுட்டு விட்டுறவர்ல ஆண்டவர் சொல்றார், இப்ப நான் ஆரம்பிச்சிட்டேன், நீ செய்ய வேண்டியதை செய்யணும். நீ உன் வழியை வாய்க்க பண்ணுகிறதுக்கு என் தகவல்களை கொஞ்சம் நீ உன் வாழ்க்கைக்குள்ள கொண்டு போன என்னுடைய தகவலை நீ மறுபடியும் தியானி. ஆண்டவர் சொல்றார், அப்படின்னா நிச்சயமா வெற்றியும் எனக்கு இருக்கும், ஆவிக்குரிய வளர்ச்சியும் எனக்கு இருக்கும். ஆவிக்குரியவனா இருந்தா வெற்றியா இருக்க முடியாது, அல்லது வெற்றி உள்ளவனா இருந்தா ஆவிக்குரியவனா இருக்க முடியாது. கிடையவே கிடையாது. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய தகவல்கள், வெற்றிக்கான தகவல் எனக்குள்ள இருக்கும்போது நான் எப்படி ஆவிக்குரியவனா இல்லாமல் போயிட முடியும்? நான் எப்படி பரிசுத்தம் இல்லாமல் இருக்க முடியும்? எப்படி நான் இன்னும் பாவத்திலே இருக்க முடியும்? எப்படி நான் இன்னும் என் கட்ட பழக்கத்திலே இருக்க முடியும்? இந்த தகவல்கள் எனக்குள்ள வரும்போது நான் எப்படி மாறாமல் இருக்க முடியும்? யோசித்து பாருங்க. கண்டிப்பா மாறுவேன். குணங்கள் மாறும், குடும்பத்தில் காரியங்கள் மாறும், என் கையின் பிரயாசத்தின் விளைவுகள் மாறும், உயர்வுகள் எனக்கு வரும். ஏன்னா இந்த தகவல் எனக்குள்ள ஆண்டவர் கொண்டு போகும்போது, அவர் கொடுக்கிற தகவல்கள் எனக்குள்ள போகும்போது என்ன கெடுதியான வழியில் கொண்டு போ, அது மேலும் மேலும் ஆண்டவரை நம்புகிறவனா, ஆண்டவருடைய வழிகளில் நடக்கிறவனா, ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடிக்கிறவனா என்னை மாற்றும். இந்த ரெண்டு காரியங்களை கவனிச்சிருக்கிறோம். இந்த பிளெஸிங் சென்டர் சபைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வரும்போது நான் சொல்கிறேன், இங்கே ஒன்றுக்கு பஞ்சமே இருக்காது. என்ன பஞ்சம் இருக்காதுன்னா, தேவன் இந்த பரிசுத்தமுள்ள வேத புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தகவல் இருக்கு பாருங்க, அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க, அது ஒரு நாளும் உங்களுக்கு குறைபடாது. இங்கே வரும்போதெல்லாம் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு உங்களோட பேசுகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறவர்கள் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இங்கே எங்களுக்கான தகவல்களை உம்முடைய வசனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற தகவல்களை எடுத்துட்டு போய் இரவும் பகலும் என்ன பண்றேன்னா திரும்ப திரும்ப என் வாயில சொல்றேன். இன்னைக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா தான் சொல்ல முடிஞ்சு. தொடர்ந்து கற்றுக்க வேண்டிய வெற்றியின் முறைமைகளை தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடக்கிற 4 ஆராதனைகள் இருக்கு பாருங்க. காலையில் 6 மணிக்கு ஒரு ஆராதனை, 8:30 மணிக்கு ஆங்கில ஆராதனை, 10:30 மணிக்கு தமிழ் ஆராதனை, இரவு மாலையில் 7 மணிக்கு இன்னொரு தமிழ் ஆராதனை. இதில் கேளுங்க. இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுங்க, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என்னை வாயை விட்டு பிரியாமல் இருப்பதுக்கான முயற்சி எடுப்பேன். அது நான் செய்ய வேண்டியது. உன் வழியை நீ வாய்க்க பண்ண, என் வழியை நான் வாய்க்க பண்ண, நான் செய்ய வேண்டிய காரியம். இந்த தகவலை கேட்பதுக்கான நேரத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் கொடுப்பேன். கேட்கிற இந்த தகவலை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கேட்டுட்டு போகிற இந்த தகவலை நான் போகிற இடத்துல மறுபடியும் திரும்ப திரும்ப என் வாயில சொல்லுவேன். எத்தனை சோதிக்கிற பிசாசு உங்க எதிராக வந்தா கூட நான் சொல்றேன், இயேசு ஜெயித்தது போல நானும் ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு ஜெயித்தது போல நம்மளையும் ஆண்டவர் ஜெயிக்க வைப்பார்.
இவ்விதமாய் தான் ஆண்டவர் நல்ல வெற்றியை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல வெற்றியை கட்டளையிடுவார். நல்லா சொல்லுங்க. கீழே இருக்கிறவங்க, பந்தல் இருக்கிறவங்களாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு நல்ல வெற்றியை. கீழே இருக்கிறவங்களாம் பார்க்குறேன் டிவியில், ஒன்றும் அசையாமல் அப்படியே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை அப்படியே உஷ்ணமாக்குவாராக. கொஞ்சம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு நல்ல வெற்றியை கட்டளையிடுவாராக. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? இந்த வருஷத்தின் முதல் மணி நேரத்தை கர்த்தருக்கு நாம கொடுத்துருக்கிறோம். கையை உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய சமூகத்துக்கு நீர் கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கும்படி எங்களுக்கு நேரத்தை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே இந்த ஆண்டு முழுவதும் நல்ல வெற்றினால் எங்க வாழ்க்கையை, எங்க குடும்பத்தை, எங்க கையின் பிரயாசத்தை, எங்க எதிர்காலத்தை நீர் உம்முடைய நல்ல வெற்றினால நிரப்ப போகிறதுக்காக வாய்களை திறந்து கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தோடு நாங்கள் ஐக்கியம் கொள்ள எங்களுக்கு நீர் வாய்ப்பு கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கும் எல்லா பொருளாதார ஆசீர்வாதத்திலிருந்து கர்த்தருக்கென்று விதைக்கும்படி எங்க கரத்தை நீர் பலப்படுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வெற்றியும் வாழ்வையும் நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்களோடு நீர் இடைப்பட்டு நீ சொன்ன உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு நிஜமான விதத்தில், உண்மையான ரீதியில் வெற்றியையும் வாழ்வையும் எங்களுக்கு கட்டளையிட போகிறது. நாங்கள் அநேகருக்கு முன்பாக தேவன் கொடுக்கிற நல்ல வெற்றிகளை நாங்கள் அடைந்து அநேகரை அண்டே நடத்தி வருகிற ஒரு ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் எங்களை நீ தொடர்ந்து நிரப்பி வழி நடத்து. இவ்வளவு நேரம் உம்முடைய சமூகத்தில் இருக்க நீர் எங்களுக்கு பலன் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டுக்கு திரும்புகிற நேரம், போக்கிலும் வரத்திலும் எங்களை காக்கிற கர்த்தருடைய தேவ பிரசன்னம் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு தாங்களுடைய இடத்துக்கு அவர்கள் திரும்பி போகும்போது தேவ பிரசன்னம் மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் உம்முடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் கை வைத்து செய்ய போகிற எல்லா பிரயாசத்தின் மேலே கர்த்தர் நல்ல வெற்றியை கட்டளையிட போகிறதுக்காக கரம் தட்டி கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Thank you Lord for your good success, oh God. நீர் கொடுக்கிற நல்ல வெற்றிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து இந்த ஆண்டு ஆரோக்கியமாய் உம்முடைய நல்ல வெற்றிகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுகந்தரித்து அநேகருக்கு முன்பாக கிறிஸ்து கொடுக்கும் வெற்றியை காண்பித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ இந்த பிளெஸிங் சென்டர் சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். மீண்டும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதிக்கும் போதும் இதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் அற்புதமாய் எங்களோடு பேசி எங்களை வழி நடத்தும். எல்லா ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதிலும் நீர் மகிமைப்பட்டு எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு இருப்பீராக. எல்லா கன மகிமை துதி உமக்கு தருகிறோம். உம்முடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளும். நிறைவாய் உம்முடைய பிள்ளைகளை இந்த ஆண்டு நீர் போஷித்து திருப்தியாய் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஒரு உதவி செய்யணும். நீங்கள் அப்படியே உட்காருங்க. கொஞ்சம் மேலே இருக்கிறவங்களும் கீழே இருக்கிறவங்களும் இங்கே உட்காருங்க. ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறவங்க கலைந்து போகட்டும், அதுக்கு பிறகு நீங்கள் கலைந்து போங்க. கொஞ்சம் ஒத்தலைங்க. அப்போ எல்லாரும் போய் நெருக்கடியாக கீழே போய் நின்றுட்டீங்கன்னா போகிறதுக்கு வசதி இருக்காது. உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் சும்மா இல்லாமல் கையை கொடுத்து